கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அவசரமாக முடித்தேன். இந்த மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் கடந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக கொடுத்த அந்த வசனத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து நம்ம ஒரு காரியத்தை படித்து கொண்டு வரோம். அதை இன்றையோடு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் மீண்டுமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 147:11 நான் வாசிக்கிறோம். என்னது? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். இதுதான் போன மாதத்தின் வார்த்தை. ஆண்டவர் யார் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாராம்? யார் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பாராம்? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருப்பாராம். இதுதான் வார்த்தை. இந்த பயந்து என்று சொல்லும்போது திரும்ப ஒரு வசனத்தை எடுத்தோம். சங்கீதம் 145:19 வாசித்தோம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்து சரி, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று நான் சொன்னேன். பயப்படணும். அந்த பயத்தை பற்றியே நம்ம படித்தோம். அப்படி நம்ம பயந்து நடக்கும்பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னே சில பேருக்கு இன்னும் தெரியலை என்றதையும் அதையும் நம்ம 4 வாரமாக சொல்லியாச்சு. திரும்ப நான் சொல்ல போகிறதில்லை. அப்போ ஆண்டவருக்கு அப்படி நம்ம பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி பயந்து நடக்கிறவங்களுக்கு அவங்க மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அல்லது என்ன நினச்சி வேண்டிக்கிறாங்களோ எதை விரும்புகிறாங்களோ அவர் என்ன பார்த்தோம்? பயந்தவருடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்கிறார். எல்லாருக்குமே அவருடைய மனசில் இருக்க விருப்பத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருக்குமே இருக்குது. நான் விரும்புகிறதை ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்கிற விருப்பத்தில் தான் எல்லாரும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். தப்பே கிடையாது, இது பாவமும் கிடையாது. இப்போ விரும்புகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது, எதிர்பார்க்கிறது தப்புன்னு ஆண்டவரும் சொல்லலை. ஒரு இடத்துல அப்படிலாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே கேட்குறாரு, நீ விரும்புகிறதை கேளு என்று சொல்கிறாரு. நீ உனக்கு என்ன விரும்புகிற என்றெல்லாம் கேட்குறதை நாம் பார்க்குறோம். ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சாலமோனுக்கு, தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோனை பார்த்து கேட்குறாரு, நீ விரும்புகிறதை இன்னிடத்தில் கேள். ஆடாடாடா, என்ன ஒரு காரியம் பாருங்கள். இப்படியும் ஆண்டவரே நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்று சொல்லி அவரே கேட்கிறார். அதனால் நாம் விரும்புகிறதை ஆண்டவரிடத்தில் கேட்பது தவறு அல்ல. நம்ம விரும்புகிறதை, அதே சமயம் நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் உங்களுக்கு தரணுமா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணுமா, ஆண்டவர் உங்களுக்கு செய்யணுமா என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா, நான் விரும்புகிறத கொஞ்சம் செய்வீங்களா? எனக்கு புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே, இதெல்லாம் போன வாரம் படித்தோம். அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் செய்வார். ரொம்ப சுருக்கமாக சுலபமாக நான் சொல்லிட்டேன். கடந்த வாரம் சொன்னதை நான் திரும்பவும் ரீகால் பண்ணுறேன். இதுதான் உண்மையும் கூட. எனவே அவர் விரும்புகிறதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரத்திலே நாம் என்ன செய்யணும், அவர் விரும்புகிறதெல்லாம் என்ன, அவர் விருப்பத்தின்படி என்ன செய்யணும், அவர் விருப்பத்துக்கு என்ன செய்யணும் என்பதை பற்றி நிறைய காரியங்களை உங்களுக்கு 4 வாரங்களாக சொல்லியாச்சு இல்லைங்களா? இன்றைக்கு கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறது என்னவென்று சொன்னால், இப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. என்ன சொல்லிட்டு போகிறீங்க? அவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு பயந்துருந்தால் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்க. அதை தான் நான் கடைசியாக சொன்னேன் போன வாரம். அதுபோல் அவருக்கு பயந்து இருந்து அவர் விரும்புகிறதை ஆண்டவர் யாருக்காயிலும் செய்திருக்கிறாரா? யாருக்காவது அப்படி செய்திருக்கிறாரா? செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லலை, நினைக்கல. ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்படி யாருக்கு செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அநேகருக்கு செய்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு நபரை தான் இன்றைக்கி சொல்லி நான் இன்றைக்கு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். நல்லா யோசித்து பாருங்கள்.
கர்த்தர் என்ன செய்கிறாரு? வசனம் படிச்சோம். அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை, நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நல்ல மனசில் பதிய வைட்டீங்க. அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றிருக்கிறாரா? அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நிறைவேற்றிருக்கிறார். அவங்கள தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்படி பயந்து நடந்தவர்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதை உங்களுக்கு விளக்கமாக, உங்களுக்கு தெரிந்த நபர் தான் நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த நபரை தான் மீண்டுமாக இந்த நேரத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் முதல் அதிகாரம். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அன்னாளை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணியை பற்றி நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. படித்தவருக்கு தெரியும், படிக்கலைனாலும் இந்த செய்தியின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக கேட்டு. ஒரு சிலருக்கு யாருன்னு தெரியாது, புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. சொல்கிறேன். இந்த அன்னாள் என்பவள் நீண்ட நாட்களாகவே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவளாக, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால வருத்தத்திலையும் வேதனையிலையும் இருந்தவளாக நாம் எங்கு பார்க்கிறோம். இந்த அன்னாள் என்பவள் யார் என்று சொல்லி பார்த்தால், அங்கே பாருங்க, அன்னாள் என்பவர் யார்? எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். கவனிங்க, அவன் பேர் எல்கானா என்கிற ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 2 மனைவிகளே ஒருத்தினுடைய பெயர்தான் அன்னாள் என்பதை நான் உங்களுக்கு ஒரு அறிமுகமாக சொல்லிக் கொள்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது அதில் இன்னும் ஒருத்திற்கு குழந்தைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. இப்படி குழந்தை இல்லாததுனால என்ன, 6வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவளுடைய சக்களத்தி, அண்ணாளுடைய சக்களத்தி இருந்தான். வந்து புருஷனுக்கு 2 மனைவி ஆச்சா. இவளுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் மனமடிவாகும்படி பேசுவாளாம். அதை கேட்டு 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 மனசு ரொம்ப உடைஞ்சு போன அந்த அன்னாள், உங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவள் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுது புலம்பி கொண்டு இருப்பான். அவள் புருஷன் வந்து அவளை ஆறுதல் படுத்துவான். நீ ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற, நான் இருக்கேன்ல, நான் ஒரு 10 பிள்ளைக்கு சமம் இல்லையா? அங்கே இருக்கு பாருங்க. என்னது, புருஷன் வந்து விசாரிக்கிறார். எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று ஆறுதல் படுத்துகிறான் புருஷங்காரன் வந்து. இதெல்லாம் முடிஞ்சு போன கதையை விடுங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அன்னாள் என்ன செய்தாள் என்று தான் பார்க்க போகிறோம். அன்னாள் கர்த்தருக்கு பயந்தவள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல ஸ்திரீ என்று நான் இப்போது உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கர்த்தருக்கு பயந்தவருக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரக்கம் செய்து அவருடைய வேண்டுதலை, விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நான் சொன்னேன். அப்போ இந்த அன்னாள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்று எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்னை யாரும் கேட்கல. கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் என்பதை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அவளுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் வாழ்க்கையில் செய்தது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அன்னாள் என்ன செய்தாள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது முதலாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். 9வது வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவளுக்கு ஒரு மனசுல ஒரு வருத்தம் இருந்தது, வேதனை இருந்தது, கஷ்டம் இருந்தது, துக்கம் இருந்தது, துயரம் இருந்தது. அழுகணும் போல அழுகை மாத்திரமும் வந்தது. ரொம்ப சஞ்சலத்தோடு வேதனையோடு இருந்த அந்த அன்னாள் அவள் எங்கே சென்றாள்? ஆலயத்துக்கு சென்றாள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நான் உங்களுக்கு சொல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சஞ்சலப்படுத்துகிற, வருத்தப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, உங்களை மனசை உடைஞ்சு போகும்படி, நொறுங்கி போகும்படி, மற்றவர்கள் உங்களை வேலனம் பண்ணும்போது, பரியாசம் பண்ணும்போது, உங்களை வெறுக்கும் போது, புறக்கணிக்கும் போது, உங்களை வேதனைப்படுத்தும் போது, உங்கள் மனசை சுக்குநூறாக நொறுக்கும் பொழுது, ஒரு சரியான ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுறவங்க எங்கே போவாங்க என்று சொன்னால், நான் எங்கேயாவது போகிறேன், நான் வீட்டை விட்டு போகிறேன், ஊரை விட்டு போகிறேன், நாட்டை விட்டு போகிறேன், கண்ணை காணாமல் போகிறேன், என்னை எல்லோரும் வெறுக்கிறாங்க, என்னை எல்லோரும் திட்டுறாங்க, என்னை எல்லோரும் அப்படி பேசுகிறாங்க, என்னாச்சு உனக்கு? எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல, யாரை கண்டாலும் எனக்கு பிடிக்கல, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க, பரியாசமாக பார்க்குறாங்க, என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, இந்த குடும்பத்தில் இருக்க முடியாது, இந்த ஊரில் இருக்க முடியாது, இந்த சபைக்கு வர முடியாது. இப்படி பலதரப்பட்ட நிலைகளில் உள்ள மனுஷனுடைய மனநிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு. குடும்பத்திலையும் இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, சபையிலையும் இருக்கிறாங்க. எப்படி? ஒரு மனசு வேதனைப்படும் போது, ஒரு மனசை யாராவது உங்களை மனசை துக்கப்படுத்தும் போது, கஷ்டப்படுத்தும் போது எங்கே போகிறாங்க? எங்கேயாவது போகிறாங்க. எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன். காரணம் என்ன? ரொம்ப மனசு வெறுத்து போயிடுச்சு உங்களுக்கு. நான் எங்கேயாவது போகிறேன். நீ எங்கேயாவது போனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த மனசு அப்படி போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றாச்சுங்களா? அடுத்தது, இது போல மனசு சஞ்சலப்படும் போது, வருத்தப்படும் போது, வேதனைப்படும் போது ஒரு சிலர் உங்களை நான் சொல்லலை, ஒரு சிலர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அக்கம் பக்கத்தில் உள்ளவரையோ வேறு யாராவது ஒரு நபரையோ நாடி தேடி போய் அவர்களிடத்தில் போய் அவங்க கவலைகளை சொல்கிறாங்க. அதுவும் தவறு. என்னது? என் மனசு கவலை, என் மனசு கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்புறம் அவங்ககிட்ட தான் போய் சொல்ல முடியும், அவங்கள்ட்ட தான் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சில பேர் அப்படி இருக்கிறாங்க. தப்புன்னு நான் சொல்கிறேன், வேதத்தின்படி அது தவறு. அப்புறம் எங்கே தான் போய் சொல்லி ஆடுறது? என் மனசில் இருக்க வேதனை எங்கே தான் போய் சொல்லி நான் தீர்த்துக்கிறது? நிறைய பேருடைய கேள்வி அது. நான் ஏதோ அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வந்த மனசுக்காரு. நோ, நெவர். பிரயோஜனம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்னாளுடைய நிலைமையை பாருங்கள், அன்னாளுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். அவளுடைய சக்களத்தை அவளை விசனப்படுத்தும்படி பேசி 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 நோகடிச்சிட்டான். நேராக எங்கே போனாவ? ஆலயத்துக்கு போனாயா? ஒரு நல்ல விசுவாசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசி, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசி, ஆண்டவருக்கு பயப்படுற விசுவாசி, ஒரு பக்தி உள்ள ஒரு விசுவாசி. உனக்கு 1000 பிரச்சனையோ, கஷ்டமோ, நஷ்டமோ, வேதனையோ, வருத்தமோ, யார் என்ன பேசினாலும் சொன்னாலும் நீ நேராக எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வாயா, ஆலயத்துக்கு வாயா. நீங்கள் எத்தனை பேர்? ஒரு சிலர் இங்கே வராதவங்களை போய் கேட்டு பாருங்கள். எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் கேட்டு பாருங்களேன். எதாவது நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. நொண்டி சாக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எப்படி நான் இந்த சபைக்கு வர முடியும்? இந்த விசுவாசியை இப்படி கேட்குறாங்க, இவங்க அப்படி பார்த்தாங்க, இப்படி சொன்னாங்க. என்ன கேது? இதுக்காக சபைக்கு வராமல் இருந்துட்டாங்க, இவங்க பிரச்சனை தீந்துருமா? எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை பிசாசு மனசில் விதைச்சிருக்கிறான் என்று நான் சொல்ல வருகிறேன். சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறான் என்பதை நான் சொல்ல வருகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன்? இங்கே பாருங்க, அன்னாளுக்கு ஏற்பட்ட நிலைமையை விடவா உங்களுக்கு கஷ்டமும் கசப்பும் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது? அவர் மனம் கசந்து போன நிலையில், எங்கே போகிறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவு செய்தான், ஆலயத்துக்கு போவென்று சொன்னான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவங்கள் குடும்பத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு கவலையா, கஷ்டமா, வருத்தமா, வேதனையா, நிந்தையா, அவமானமா நீங்கள் கண்ணீர் விடுற சூழ்நிலை வருகிறதா, ஆலயத்துக்கு வரணும். இவன் ஆராதனைக்கு போனால், ஆலயத்துக்கு போனான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சிலர் ஆராதனைக்கே வரமாட்றாங்க. ஆலயத்துக்கு என்றைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அப்படி தான் இவன் போனான். அப்படி போனார் என்பதற்கு நான் திரும்பி உங்களுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். என்னது? படிங்க. என்ன செய்தார் என்று பார்க்குறோம்.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை 10 தானே. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இன்றைக்கு சில பேருக்கு கஷ்டம் வரும் பொழுது, நஷ்டம் வரும்போது, மனசில் வேதனை வரும் பொழுது மையை தேடி போகிறாங்க, மந்திரத்தை தேடி போகிறாங்க, தாயத்தை தேடி போகிறாங்க. இன்னும் சிலர் என் வாயினாலே சொல்ல விரும்பாத இடங்களுக்கு போகிறாங்க. நான் இதை மைக்கில் சொல்லக்கூடாது. போகிறாங்களே, என்னதுங்க ஏன் கஷ்டங்க, எங்கே போய் என் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் என்று சொல்லி என்னது குறி சொல்கிற இடத்துலையும், மந்திரம் செய்கிற இடத்துலையும், மாந்திரிகம் செய்கிற இடத்துலையும் போனாக்கா உன் பிரச்சனை தீர்ந்துருமா? ஏன் வயிற்று வலி, இங்கே பாருங்க, அதுக்கு அவங்க சொல்கிறது ஏன் வயிற்று வலி, ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை, நான் எங்கே போய் ஆத்துறது, எங்கே போய் சொல்கிறது, என் வழி நான் போனேன், இப்படிலாம் சொல்லி அதை நியாயப்படுத்துகிறார்கள். இது ஒரு சரியான விசுவாசிக்கு அடையாளம் இல்லை, அழகும் இல்லை. உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. ஏன் எப்படி சொல்கிறீங்க? நான் கடந்த வாரத்தில் நான் சொல்லிட்டேன், விக்கிரக ஆராதனை என்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற என்ன செய்வாங்க? அதற்கு விலகி இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் உடன்படுறீங்க என்று சொன்னால் உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. இந்த அண்ணாளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால தான் அவள் குறுக்கு வழியை தேடலை, அவள் கர்த்தரை தேடினாள். தேடி வந்தால 11வது வசனம், கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை. அவள் என்ன சொல்லி எப்படி ஜெபிக்கிறாள் என்று பாருங்க. அவள் ஜெபிக்கிறாள் எப்படி? கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதாவது அவருடைய வேண்டுதலை பாருங்க. சும்மா ஏதோ உட்காந்துட்டு சில பேர் ஜெபம் பண்ணுறதே கிடையாதுங்க, ஜெபம் பண்ண தெரியாது, உட்காந்துட்டு ஓன்னு ஒப்பார வைக்க வேண்டியது, அழுதுட்டாக்கா செஞ்சுருவார் ஆண்டவர். அதுமாரி சில ஆள் இருக்குங்க. நான் சொல்கிறேன், அழறது தப்புன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. அழுது ஜெபிக்கிறது நல்லது. அழுகையோடு நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் கேட்குறதை நான் இல்லைன்னு சொல்ல, வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கேட்குறாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தப்பாக சில பேர் எப்படி இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டாக்கா கர்த்தர் பார்த்துருவார். என்னது அவருக்கு எரிச்சலாக போயிடும். என்ன ஏதாவது சொல்லிட்டு அழுவு. உங்களுக்கே நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை, நீங்கள் பெற்ற பிள்ளைங்க வந்து நின்றுட்டு ஒயின்னு ஒன்று அழுதுன்னு வச்சிங்களேன், என்ன சொல்லுவீங்க? அது என்னான்னு கேட்பீங்க. திரும்பி இன்னும் சத்தம் அதிகமாகும். நீங்கள் பாருங்களேன், சில பிள்ளைங்கள்லாம் பண்ணுற வேலையை நம்ம என்னன்னு கேட்போம், அது இன்னும் சத்தத்தை அதிகமாகும். சொல்லிட்டு அழுறான்றேன். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க? இப்போ அவன் எதுக்கு அழுறானே தெரியாமல் அழறது நிறுத்திட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அழுடான்னா கூட அப்போ இன்னும் சத்தத்தை கூடும். இப்போ என்ன உங்களுக்கு என்ன வரும்னு கேட்குறேன். சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? எரிச்சல் வரும். எதுக்கு? என்னன்னு கேட்குறேன்ல சொல்கிறியா? இங்கே பாருங்க, அது எதுக்கு அழுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டா நம்ம அதை ஆறுதல் படுத்துகிறோம். நமக்கு அது ஆதங்கம், அது அழற தாங்க முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் தான் நம்ம ஒரு ஆதங்கத்தில் கேட்குறோம். இது இன்னும் சத்தத்தை அதிகமாக்கும் போது இப்போ என்ன பண்ண வேண்டியா இருக்கும்? நீ எதுக்கு அழுது எதுவும் தெரில, இந்தா இதையும் சேர்த்து வாங்கிக்கன்னு இன்னும் 2 முதுலை சாத்தி சொல்லுன்றான். நான் உட்காந்துட்டு சும்மா அழுதுட்டுருக்கேன். இதனால் நமக்கு அதை டாலரேட் பண்ண முடியல. நான் அதுதான் சொல்ல வரேன். ஆண்டவர் அப்படி செய்வாரான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அப்படி செய்வார்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வெறுமனே போய் உட்காந்து நீ ஒப்பாரி வைக்கிறதோ நீ அழுகிறதையோ ஆண்டவர் விரும்புறதே இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன செய்யணும்? நீ அழு சொல்லிட்டு அழு. எப்படி? உன்னுடைய குறையை சொல்லி, உன்னுடைய தேவையை சொல்லி, உன் பிரச்சனையை சொல்லிட்டு ஆண்டுகிட்ட அழுகையோடு சொன்னா உன் ஜெபத்தை ஆண்டு கேட்பாரு. சில பேர் பார்த்துருக்கேன் நான், சில பேர், எல்லாரையும் நான் சொல்ல, போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஊரில் இந்த சாவு வீட்டில் போய் இந்த ஒப்பாரி வைப்பாங்க. இந்த இறந்த வீட்டில் இழவு வீட்டில் போய் அது ஒரு ராகமாக அழுவாங்க. அது மாதிரி எனக்கு அது தெரியல, சொல்ல தெரியல. கவனிங்க, இதே
திருப்பாணியில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கேன்னு இல்லை, இங்கே மட்டும் இல்லை, எங்கேயோ உட்காந்துட்டு கேட்டால் இவங்க ரொம்ப கவலையாக இருக்கிறாங்களாம். உன் கவலையை தூக்கி நீனே வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர். நான் நிஜமாக சொல்கிறேன், என்ன செய்யணும்? உன் பிரச்சனையை சொல்லு, வாயை திறந்து உன் காரியத்தை. இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். ஏன் நான் அழும்போதே உங்களுக்கு தெரியாதா? இங்கே பாருங்க, நான் அழும்போதே தெரியாதா? நான் ஏன் அழுகுறேன்னு தெரியாதா? அழறனாலே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா? இங்கே இந்த மாதிரி பேசுனா எப்படி இருக்கும்? நீங்கள் தான் சொல்லுங்களேன். இப்போ ஒரு பிள்ளை வந்து முன்னால் அழுகுது, அழும்போதே நமக்கு என்னது, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லணும்ல. இப்படி சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளை, ஏன் நான் அழும்போதே உங்களுக்கு தெரியாதா? நான் எதுக்கு அழுகுறேன்னு தெரியாதான்னா இது என்னங்க இது? அதே போல் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா எதுக்கு அழுகுறேன், ஏன் அழுகுறேன்னு தெரியாதா அப்படின்னா, நான் சொல்கிறேன் தெரியும், அது தெரியாதுன்னு சொல்லலை. ஆனால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பேசணும், சொல்லணும். வேதத்திலேருந்து நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ ஆண்டவருக்கு நம்ம மனசில் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? எல்லார் மனசுலையும் யார் யார் மனசில் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை கேளுன்றாரு. ஏன் அவனுக்கு என்ன விருப்பம்னு இவருக்கு தெரியாதா? இவரே கொடுத்துட்றது. சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்களில் வழி அழகே 2 குருடன் உட்காந்துருக்கிறான், கண்ணே தெரியல. கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன இது, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணுக்கு பார்வையை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே? யோசிச்சுட்டு பாருங்கள். நான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சிலர் குருட்டுத்தனமாக நினைக்கிறாங்க. ஏன் அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம், நான் சொன்னேன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும், தெரியாது எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னங்க, நீ சொல்லணும், உன்னுடைய வாயினால் சொல்லணும். அது கூட வலிக்குதா உனக்கு? அது சொல்கிறதுக்கு கூட வலிக்குதா? இதைத்தான் நிறைய பேர் செய்கிற தவறு. சரி, இங்கே நான் பார்க்குறோம், அண்ணால் என்ன செய்தால், அவர் மனதில் உள்ளதை எல்லாம் துக்கத்தோடு நாம் இங்கே என்ன பார்க்குறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஜெபத்தில் வைக்கிறதை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், அவர்கள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதலாவது ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால், தேவனிடத்திலே அவருடைய பிரச்சனைகளை நீ கண்ணீரோடும் சொல்லலாம், நீ எழுப்பினாலும் நீங்கள் சொல்லலாம். ஆக மொத்தம் நீ சொல்லணும். உங்களுடைய தேவைகளை தேடி நீங்கள் வெளி இடங்களுக்கு செல்லக்கூடாது. இன்றைக்கு அநேகர் தேவைகளுக்காக வேறு இடங்களை தேடி போகிறார்கள். அதை தேவன் விரும்புவதில்லை. அப்படி ஒரு விசுவாசம் செய்யவும் கூடாது. இங்கே நாம் பார்க்கிறோம், என்ன செய்தால் இப்போ கஷ்டம் வரும்போது மனுஷரிடத்தில் சொல்லாமல் தேவனிடத்தில் போய் சொன்னான். 11வது வசனத்தில் பார்த்தோம், அவள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறா? உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை பொருத்தனை பண்ணி செபித்தாள். நான் சொல்கிறேன், உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லது. பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ஆலயத்துக்கு வரணும், ஆண்டுடைய சமூகத்தில் வரணும், அவருடைய பாதத்தில் அமரணும், அவரை நோக்கி பார்க்கணும். உன்னுடைய கண்ணீரோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் கொட்டணும். கொட்டுட்டு என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்ன பொருத்தனை பண்ணிக்கனால அவள் அதில் இருக்க பாருங்க, 11வது வசனத்தில் அவள் என்ன சொல்லி பொருத்தனை பண்ணுகிறாள்? அவள் என்ன பொருத்தனை பண்றாரு? அவன் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். அவளுக்கு முதல்ல தேவை பிள்ளைங்க. அவளுக்கு முதல்ல தேவை பிள்ளை இல்லைன்ற ஒரு பெரிய குறை நீங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. இன்றைக்கு அந்த பிள்ளை இல்லாதனுடைய குறை, பிள்ளை இல்லாதவனுக்கு தான் தெரியும் அந்த வலி வருத்தம், கஷ்டம் இருக்குது இல்லை, அதனால வருகிற அந்த வலி இருக்குது இல்லை, அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வலி வருத்தத்தோட வேதனையோடு இருந்த அண்ணாளுக்கு என்னாச்சு? என்ன சொல்றான்? அவருக்கு இப்போதைக்கு ஒரு பிள்ளை இருந்தால் போதும். அதோடு கூட அழகாக ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். பொதுவாக எல்லாருமே விரும்புகிறது ஆண் பிள்ளையை தான். எல்லாருமே பிள்ளைன்னு எடுத்த முதல்ல, அப்புறம்தான் அடுத்தது. சரி, இப்போ அதை பற்றி பேசினா சிலருக்கு வருத்தமாயிடும். எது என்னங்க, ஆண் பிள்ளையா இல்லை பெண் பிள்ளையான்ற அந்த பாகுபாடெலாம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் எல்லார் மனதிலும் இருக்கிற ஒரு யதார்த்தமான எண்ணத்தை நான் சொல்ல வருகிறேன். ஒரு ஆம்பளை பிள்ளையாக தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன், தப்பு கிடையாது, தப்பு இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா என்ன செய்வேன்?
அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு போதும். ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, அவன் சாகிற வரைக்கும் என் பிள்ளைய உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன். அப்படி ஒரு பொருத்தனைகள் பலவிதமாக பண்ணுறாங்க இன்றைக்கி. என்னது, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பொருத்தனை பண்ணுவாங்க. ஏதாவது பொருத்தனை என்னென்ன, வேண்டுதல், வேண்டிக் கொள்வது. இன்றைக்கி நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக என்ன செய்கிறாங்க, எதையும் சொல்கிறாங்க. நான் ஆடு வெட்டுறேன், கடா வெட்டுறேன், என்னது படையல் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என்னென்னமோ அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. அது உலகத்தாரை பார்த்தீங்கன்னு சொல்லவே வேண்டாம். அது வித்தியாசமாக இருக்கும் அந்த வேண்டுதலெல்லாம். அதை பற்றி நம்ம பேசி நேரத்தை வீணாக்க விரும்பலை. இவருடைய வேண்டுதல் பொருத்தனை என்னவா இருக்குது, என் பிள்ளை என்ன செய்வேன், நான் என் பிள்ளை என்ன செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், அந்த பிள்ளை என்ன செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம், சாகிற வரைக்கும் நல்லா கவனிங்க. அந்த பிள்ளையை நான் என்ன செய்ய போகிறேன், சாகிற வரைக்கும் அதை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன்ற. அப்படி எதுக்கு இங்கே ஒரு பிள்ளை, நான் கேட்குறேன், அது நீங்கள் கேட்கல. அப்படி எதுக்கு இவருக்கு பிள்ளை? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அப்படி நோக்கம் என்ன தெரியுங்களா, பிள்ளை இல்லை, எனக்கு இந்த பிள்ளை இல்லை என்கிற ஒரு குறையை நீங்கணும். அவரோட எண்ணம் என்ன, என்னை ஊரில் எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, பிள்ளை இல்லைன்னு எல்லோரும் லட்சியமாக பேசுகிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்றது இருந்தாலே போதும், எனக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருந்தால் போதும், அது என் கூட தான் இருக்கணும், என்னோட தான் இருக்கணும், அப்படின்லாம் நான் ஆசைப்படலை. அவரோட எண்ணங்களை பாருங்கள், அதை தான் நான் பாராட்டுறேன். அப்படிலாம் நான் நினைக்கல. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டா போதும், அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன்றேன். பொருத்தனை பண்ணி செபிக்கிறான். எவ்வளோ நேரம் ஜெபிச்சா பாருங்க, 14. அவனை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதாவது நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரியம். சில பேர் வர வேண்டியது, ஒரு முக்காடை போட வேண்டியது, என்ன ஒரு 5 நிமிஷத்தை உட்காந்து ஏதோ 4 சோத்திரத்தை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு நேர்ந்து போக வேண்டியது. என்ன ஜெபம் இது? கடமைக்கு நான் இங்கே ஜெபம் பண்ணினேன்றதுக்காக. நான் சில நேரங்களிலே சில பேரை தாமதமாக வரவங்களே, லேட்டாக வரவங்களே, சில பேர் திருவந்துக்கு வராமல் திருவந்துக்கு லேட்டாக வரவங்கள போய் ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஆராதனைக்கும் வரல, அப்படியே திருவந்து எடுத்து சரியில்லைன்னா போய் இப்படி போட்டது தான் முழங்கால் போட்ட மாதிரி தான் இருக்கும், அப்படியே மொழி எழுந்து வந்துடுவாங்க. நான் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னது, என்ன ஜெபம் இது பாருங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கே அங்கே வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் இல்லை, மனசு இல்லை. ஆலயத்தில் இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இங்கே நான் பார்க்குறோம் அன்னாளுடைய ஜெபத்தை பாருங்கள். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, மணி அங்கே நேரம் போடலை. ஆனால் ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது, வெகு நேரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ ரொம்ப நேரமாக பேசி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான், ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறான். இது தாங்க ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்தவருடைய விசுவாசம். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் விருப்பம் நிறைவேறதில் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்க தவிர, அதுக்காக அதிக நேரம் எடுத்து ஜெபிக்கணுன்ற விருப்பம் சில பேருக்கு இல்லையே. ஆலயத்தில் நேரத்தை பார்க்க வேண்டிய நேரத்தை கூட சில பார்க்குறதே கிடையாது. உட்காந்த மாதிரி எழுந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, நானும் ஜெபம் பண்ணேன்னுட்டு. பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். அதே சமயம் அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் நடக்கணும். இங்கே அண்ணாருடைய வாழ்க்கையில் பாருங்கள், என்ன பார்த்துட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி அவள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது 14வது வசனம், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். 14ல் அங்கே ஊழியக்காரர் ஏலி என்பவன் ஆசாரியன் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் தான் ஊழியக்காரர். நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், குடியை உன்னை விட்டு விலக்கு. அடிப்பாவ, ஐயோ,
அவளே மனசு உடைஞ்சி வருத்தத்தோடு வேதனையோடு வந்து அழுது புலம்பிட்டு உட்காந்துருக்கிறா. இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்தாம்மா என்ன இங்கே உட்காந்துட்டு ஒழுகுறேன், எவ்வளோ நேரமாக நீ வெறிச்சிட்டு உட்காந்துருப்ப, என்னது எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலகி. அதாவது இவ குடிச்சிட்டு வந்து புலம்புறான்னு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தப்பான எண்ணத்தோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான பார்வை, தவறான கணிப்பு நான் சொல்கிறேன். யார் ஏலி யார்? ஆசாரியன் யார்? ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் ஆலயத்தில் வந்து ஒரு பெண்மணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. இவர் அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு, எது வரைக்கும் நீ வெறிச்சிட்டு உட்காந்துருப்ப, எது வரைக்கும் நீ குடிய வச்சுனா, அப்படி இப்படின்னு தாறுமாற பேசினா, அவளை ஏற்கனவே அங்கே சக்களத்தி பேசுனதை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தான் வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்குண்டா. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இப்போ இன்னும் கொஞ்சம் வேதனை. இப்போ உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்கள். இது போல் நீங்கள் கவனிங்க, நீங்கள் பல கஷ்டத்தோடு மருத்துவத்தோடு ஆலயத்துக்கு வரீங்க. வரும் பொழுது ஏதோ உங்கள் மனசு கஷ்டத்தை சொல்லி ஏதோ பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கத்திலேயோ இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் வசனங்களை வச்சு பேசுவோமே, தனிப்பட்ட இது வந்து நேரடியாகவே சொல்கிறாரு. ஏலி வந்து நேருக்கு நேராக சொல்கிறாரு, எது வரைக்குமா குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன், எது வரைக்கும்னு டப்புன்னு அடிச்சிட்டாரு. இப்போ நான் பொதுவாக பேசுகிறதே சில பேருக்கு வலிக்குதுங்க. பொதுவாக நாங்கள் நின்று பேசுகிறதே வந்து என்ன சொல்கிறாங்க, என்னை தான் சொல்கிறாரு, எனக்கு தான் சொல்கிறாரு, என்னை பற்றி தான் பேசுகிறாரு, இப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் இங்கே இன்றைக்கின்னு இல்லை, நான் பல வருஷமாக தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இந்த கூரைக்கு இந்த செவத்துக்கும் இந்த ஃபேனுக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? உங்களுக்கு தான் பிரசங்கம் முடியும். எனக்கு தானே. ஆமாம், உனக்கு தான்னாக்கா 2 கையை உயர்த்தி இல்லையா சோத்திரம் சொல்லு. அது இல்லை, எப்படி என்ன இது? அப்போ சில நேரங்களிலே சில வார்த்தைகள் அவர்களை வலிக்கும் பொழுது அதுக்கு சொல்ல வேண்டாம். என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன தான் பேசுகிறேன், நான் திருப்பியும் வரேன் இங்கு. நான் அது பொதுவாக பேசுகிற மைக்கில் நேருக்கு நேராக பேசலை. இந்த ஏலி நேருக்கு நேராக அண்ணாவை பார்த்து என்ன சொல்கிறாரு, தாம பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டீங்க உட்காந்து வைக்கிறேன். இப்போ அங்கே வசனம் அப்படி இருக்குதே தவிர நான் அது ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நான் அப்படி காமிக்கிறேன். தாம என்ன இங்கே குடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு உளறிட்டு இருக்கேன், எம்மா நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன் என்னம்மா அப்படின்னு ஒரு வேலை அதட்டி இருப்பார். புரியுதுங்களா? கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன ஆகும், அப்படி அவர் பேசும்போது அவருக்கு நானே வெந்து நொந்து இங்கே வந்து உட்காந்துருந்தா, இங்கேயும் இப்படியா வீட்டில் தான் அப்படி பேசுகிறாங்கன்ட்டு இங்கே ஆலயத்துக்கு வந்தா இந்த ஏலி என்ன பண்ணுறது, ஊழியக்காரர் அவரும் என்னை புரிஞ்சிக்காம என் மனசு நோகடிக்கும்படி பேசிட்டாரே என்று சொல்லி என்ன செய்யலை, அண்ணாள் என்ன செய்தால் என்ன செய்யலை அப்படின்றது தான் பாயிண்ட். என்ன செய்தார் பாருங்க, அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, அப்படி அல்ல என் ஆண்டவனே, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. கவனிங்க, இப்போ இந்த அண்ணாளை பற்றி அப்புறம் பார்ப்போம். எந்த அண்ணாளை, இந்த பைபிளில் இருக்கிற அண்ணாளை சொல்கிறோம். இப்போ நம்ம ஊர் அண்ணாளை பார்ப்போம். நம்ம ஊர் அண்ணாள்னா என்ன, இங்கே நம்ம சபையில் அந்த பேரில் யாரும் இல்லை. நம்ம ஊரில் ஒரு அண்ணாள் இருக்கிறேன், இல்லை நம்ம சபையில் ஒரு அண்ணாள் வச்சு பேசுவோம். இதே போல் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து உட்காந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கு. இதே போல் இந்த ஏலி கேட்டதை போல் அவங்க ஏதோ ஏடாக்கூடமாக இந்த சபையில் உள்ளவர் கேட்டார். என்னது, நானே வெந்து போய் வேதனையிலேருந்து உட்காந்துருக்கிறேன், என்னை விரட்ட பார்க்குறீங்களா, அங்கே வரக்கூடாதா, இனிமேல் நான் வரமாட்டேன். என்ன நீங்கள்லாம் ஒரு ஊழியக்காரன், கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் புரிஞ்சிக்கல, என் சக்களத்தி தான் என்ன புரிஞ்சிக்கல, என் வீட்டில் உள்ள ஜனம் தான் புரிஞ்சிக்கலன்னா நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் ஒரு என்ன ஊழியக்காரர், என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னு தெரியல. இது இந்த காலத்து அண்ணாள், அது அந்த காலத்து அண்ணாள். இது சில பேருக்கு கோபம் வருதுங்க. கோபம் வந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், என்னை பார்த்து யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள், என்னை பார்த்தா அப்படி தெரியுது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது இந்த காலத்து அண்ணாள், இது பைபிள் உள்ள அண்ணாள் கிடையாது. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப இலக்கணமாக போயிடுச்சு உங்களுக்கு, அவள் நெலுவாக போட்டுதான். என் மூஞ்சை பார்த்தா உங்களுக்கு குடிச்சிருக்க மாதிரி தெரியுதா? எப்படி விரட்டுறது பாருங்க, அப்படி தெரியுதா, இப்படி தெரியுதா, எப்படி பேசல நீனு வந்து பாரியா, குடிச்சிருக்கிறேன் நானே வீட்டில் நடந்த காரியத்தை நினச்சி நொந்து போய் வந்து உட்காந்துருக்கிறேன். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னு இந்த காலத்து அண்ணாள். இப்போ அந்த காலத்து அண்ணாள் என்ன பேசுனான்றது இப்போ படித்தா உங்களுக்கு புரியும். அந்த அண்ணாளுக்கு அவளே ரொம்ப உடைஞ்சு போய் மனசு நொங்கு போய் வந்திருக்கிறான்.
என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அப்படியெல்லாம் என் ஆண்டவனே. இங்க பாருங்க ஆண்டவரை இவரு எங்க ஒரு ஊழியக்காரன் அது எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி எவ்வளவு கனப்படுத்துகிறாள் என்கிறதுக்கு நான் சொல்ல வருகிறேன். அதாவது மரியாதையாக கனப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை தான் இந்த ஆண்டவனே என்கிற வார்த்தை. அப்படி இல்லை ஆண்டவனே. இந்த மாதிரி பேசின ஒரு மனுஷனை யாராவது திருப்பி இப்படி பேசுறதுக்கு வருமா? கோபந்தான் ஏன் வருது? ஊழியக்காரரை கண்ட கோபம் வருது. இங்கே பாருங்க என்ன பார்க்குறோம்? என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவே இல்லை. ஐயா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பாக நினைக்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் குடிக்கவும் இல்லை. நான் மதுவும் குடிக்கல, திராட்சரசமும் குடிக்கல. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நான் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து என் மனசில் இருக்கிற வேதனை ஏதாவது ஊற்றிட்டு போக வந்தேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். ஐயா என்ன அப்படி நினைக்காதீங்க, என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. உமது அடியாளை அப்படி நினைக்காதீங்க. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நிதானம் தவறாமல் நிதானத்தோடு பொறுமையோடு அமைதியோடு கோபப்படாமல் வார்த்தைகளை தடுப்பாக விடாமல் எவ்வளவு அருமையாக பதில் சொல்லுகிறாள் என்பதையும் நான் பார்க்குறேன். அவளுக்கு ஏற்கனவே என்னது மனசில் ரொம்ப வேதனை வருத்தம். இன்றைக்கி சில பேர் அந்த மாதிரி சூழ்நிலையிலே இதை போல் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் அவங்க கொட்டுகிற வார்த்தை இருக்கிற பாருங்க, தேள் கொட்டுறதை விட விஷத்தை போல் கொட்டுவாங்க. தேள் புரியுதா? நண்டு வாக்கிலி தேலெல்லாம் கொட்டுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை விட வார்த்தையெல்லாம் கொட்டுறாலாம் இருக்கிறாங்க. கொட்டிட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஏன் வேதனை, ஏன் வருத்தம், ஏன் கஷ்டம், ஏன் மனசில் இருந்துச்சு, அவங்க கேட்டாங்க, நான் அப்படி பேசினேன். நான் என்ன திருப்பி சொல்கிறேன், அண்ணாளை விடவா? அண்ணாள் மனசு உடைஞ்சி வேதனையோடு வந்து நிற்கிறா. அவள் என்ன செய்யலை, அப்படிப்பட்ட வார்த்தையை அவள் கொட்டலைன்னு சொல்கிறேன். கொட்டி இருக்கலாம், அப்படி கொட்ட நினைக்கல. அவளுடைய வேதனையை இங்கே காட்ட விரும்பலைன்னு சொல்கிறேன். இன்றைக்கி சில பேர் வந்து அதை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதாவது அங்கங்கே என்னென்ன நடக்குதோ அதை வந்து இங்கே காட்டுறது. இது என்னங்க இது? ஐயோ உங்கள் வீட்டில் நடந்துருக்கா, உங்கள் குடும்பத்தில் நடந்துருக்கலாம், வேறு வெளியில் நடந்துருக்கிறத கொண்டாந்து என்னட்டு காட்டினேன். சில என்னிடத்தில் என் மீது அதிகமான வேகத்தை காட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. இன்னும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தாக்கா அப்போ தான் தெரியும் அங்கே ஏதாவது கசமோசம் நடந்திருக்கும். இதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம், எனக்கு ஒன்றும் புரியலையே. கேட்டால் அந்த வேகத்துக்கு காட்டுறேன். நான் திருப்பி சொல்கிறேன், அண்ணாள் அவருடைய சக்களத்தினுடைய மேலே இருக்கிற வெறிச்சலையும் வெறுப்பையும் யார்கிட்ட காட்டல. எதுக்கு? இத்தனைக்கும் ஏலி கிண்டி விடுற மாதிரி ஒரு குத்தி விடுற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு விட்டார். இதான் சாக்குன்னு ஒரு பிடிச்சிருக்கலாம். அவன் யாரை பார்த்து என்ன பேசுகிறேன், என்ன அப்படியே ஆச்சு போச்சுன்னு எப்படியா பேசி இருக்கலாம், பேசலை. நான் சொல்ல வந்தது, அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்மணியாக இருந்ததுனால தான் அவள் கர்த்தருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறாள். அவங்க மேலே குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் தவறு இருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் இவருடைய வார்த்தையில பேச்சில் ஒரு தனிவை பார்க்கிறோம், ஒரு பணிவை பார்க்கிறோம், ஒரு கனிவை பார்க்கிறோம், ஒரு தாழ்மையை பார்க்கிறோம், ஒரு பொறுமையை பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா பேசுவாங்களா? நான் சொல்கிறேன், அண்ணாள் கர்த்தருக்கு பயந்தவளாக இருந்தபடினால அவள் பேச்சில் ஒரு பணிவு, ஒரு தனிவு, ஒரு கனிவு, ஒரு சாந்தம். ஏன் அந்த கோபத்தை அப்படியே காட்டுறது? தப்பு. அடுத்தது பாருங்க, 16வது வசனம் பார்த்தோமா? அடுத்தது 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதாவது இப்போ அந்த ஏலிகிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. அதாவது அவன் கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லிடுறாவ. நல்ல அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இவ வீட்டுக்கு புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், போய் சாப்பிட்டா. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன செய்தா? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. என்னது? தூக்க மயக்கமாக இருந்ததா? இல்லை,
துக்க முகமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்லட்டுமா? போனோம், ஆலயத்தில் போனோம், அழுதோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டுகிட்ட சொல்லிட்டோம், என்ன செய்வேன்? இனிமேல் ஆண்டு செய்வார். அந்த நம்பிக்கை, விசுவாசம். அவள் ஏன் துக்கமாக இல்லைன்னு சொன்னால், கர்த்தர் செய்வார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டுட்டாருன்ற நம்பிக்கை மனசுல வந்துருச்சு அவளுக்கு. வந்ததுனால அதை பற்றி கவலைப்படலை. இனிமேல் யார் என்ன சொன்னால் எனக்கு பற்றி கவலை இல்லை, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன். விசுவாசம். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்பார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தில் சொல்லும் பொழுது, சொல்லிவிட்ட பிற்பாடு அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் நல்ல விசுவாசிக்கு அடையாளம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் விசுவாசமாக இருப்பார்கள். சொல்லிட்டு எங்கே நடக்க போகுது? சொல்லியாச்சு, நடக்குமா? நடக்குமோ நடக்காதோ தெரியல, கிடைக்காதோ தெரியல, செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியல. இது என்ன? இது அவிசுவாசம் உள்ள இருதயம். இங்கே நான் பார்க்குறோம், அண்ணனுடைய இருதயத்தில் அதை பற்றி கவலையே படலை. ஏன் கவலைப்படலை? கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வைத்திட்டீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் அதற்கு பதில் செய்வார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இருந்தால் அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு அந்த விசுவாசம் இருக்காது, ஆனால் ஆண்டு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவருக்கு நீங்கள் பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அவர் செஞ்சால் செய்யாட்டி போட்டுங்க அப்படின்னு நீங்கள் வீராப்பா சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த மனுஷீகமாக மனுஷரிடத்தில், எங்கே உங்கள் குடும்பத்தில், வீட்டில் சில நேரத்தில் நீ செஞ்ச செய்யாட்டிப்போ, நீ வந்தாவா வராட்டிப்போ, இப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சிருவாங்க வீட்டில்? என்னோட ரொம்ப கோபத்தில் சொல்லிட்டு போகிறாரு, ரொம்ப கோச்சிப்பார் போட்டிருக்கு, சரி போகலன்னா வருத்தமாக போடும் போட்டிருக்கு, சரி போவோம். அந்த மாதிரி தானே நீங்கள் செய்கிறீங்க, அதேமாதிரி தானே நீங்கள் சில இடத்துக்கு போகிறீங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களோட என்ன பண்ணுறீங்க? போய் செஞ்சிடுறீங்களா இல்லையா? நீங்கள் செய்யுங்க, அதை நான் வேணான்னு சொல்ல. இதே மாதிரி ஆண்டவர் இருப்பாருன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே வந்து வீராப்பு சூறாப்பு காட்டிவிட்டு என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட வந்து செஞ்சால் செய்யாட்டி போட்டுரும். ஆண்டவருக்கு என்ன வேணும்? அவருக்கு உடனே ஒரு டென்ஷன் ஆகிடு. என்ன பண்ணுவார்? அவருக்கு போய் ரோஷம் வந்து என்ன பண்ணுவார்? என்ன இப்படி சொல்லிட்டு நீனு அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருவாருன்னு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர்கிட்ட ஒரு காரியம் உனக்கு நடக்கணும்னா, வேணும்னா, நீ பணிந்து தாழ்த்தி வணங்கி நீ கேட்டால ஒழிய உனக்கு எது நடக்காது. ஒரு வசனம் நேற்றுக்கு கூட நான் இங்கே ஒரு வசனம் படித்த ஞாபகம் இருக்குது. நேற்றுக்கு நமக்கு ஒரு காரியம் கவனிங்க, இன்னைக்கு படித்தோமா? நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் பணிவாக சொல்லணும். எப்படி யோபுல இருக்குதோ? வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம். ஆமாம், யோபுல தான் இருக்குது. யோபு 9ஆம் அதிகாரம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அந்த வார்த்தை தாங்க. இப்போ பாருங்க, நீங்கள் என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோக்கியனாக இருக்கலாம், நியாயஸ்தானாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், உத்தமனாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம், உன் பக்கம் நியாயமே இருக்கலாம், நீ எந்த தப்பும் செய்யாமல் கூட இருக்கலாம், எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு சொன்னால் எப்படி கேட்கணும்னு அங்கே வாசிங்க. எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்குது? எப்படி கேட்கணும்? நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இரக்கத்திற்காக போய் நம்ம கெஞ்சி தான் கேட்கணுமே தவிர, அங்கே போய் நின்றுட்டு அப்படி நின்றுட்டு என்னது என்ன
சரிங்களா இல்லையா? நீங்கள் அப்படி யாரும் கேட்குறீங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படி யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாட், அந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தைகளோடு நம்ம செயல்படக்கூடாது என்று நான் சொல்கிறேன். அதாவது பொதுவாக நம்ம எப்போதுமே நம்ம 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 பக்கத்தில் நம்ம தரப்பில் ஒரு தவறு இல்லாத இருக்கும்போது, நம்ம கரெக்டாக இருக்கும்போது, நம்ம நியாயமாக இருக்கும்போது நமக்கு ஒரு துணிச்சல் தைரியம் வரதான் செய்யும். என்ன என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம மேலே தப்பு இல்லைன்றதுனால அடுத்தவங்களோட தவறு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதட்டெல்லாம் கேட்குற ஒரு சுபாவம் மனுஷங்கிட்ட இருக்கத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இதே நீங்கள் தப்பு செய்திருந்தீங்கனாக்கா நம்ம போய் பயந்து நிற்போம். நம்ம மேலே தப்பு இருக்குது, என்ன கேட்டுவோம், எது கேட்டோம், ஒரு பயந்த சுபாவம் இருக்குது பாருங்கள். இது மனுஷரிடத்தில் இருக்கிற காரியங்கள். நான் சொல்ல வருகிறது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு முன்பாக நீ என்னதான் நல்லவனாக இருக்கட்டும், பரிசுத்தவனாக இருக்கட்டும், நீதிமானாக இருக்கட்டும், நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரக்கத்துக்காக நீ என்ன செய்யணும்? அவர்கிட்ட நம்ம கெஞ்சிதான் வாங்கணுமே தவிர அவர்கிட்ட போய் அதட்டி உருட்டி விரட்டி மிரட்டியோ அதிகாரம் பண்ணியோ அவர்கிட்ட வாங்க முடியாது. செய்கிறீங்களா இல்லையா? கொடுப்பீங்களா இல்லையா? நான் தான் இவ்வளோ தூரம் ஆண்டிருக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறேன், உழைச்சிருக்கிறேன், நான் நீதிமானாக இருந்திருக்கிறேன், பரிசுத்தமாக இருந்திருக்கிறேன், என்ன எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? ஏன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை, அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி கிடைக்க தோணும். அதுதான் தப்புன்றேன். நீங்கள் பூரணமான பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சணும். சரி, நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே அண்ணாளுடைய காரியத்துக்கு வாங்க. இங்கே நான் பார்க்கிறோம், அண்ணாள் என்ன செய்தால், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் அவர் என்ன செய்தால், பணிவோடு துக்கத்தோடு அவர் இல்லாமல் அவர் விசுவாசத்தோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவருக்கு பயந்ததுனால என்ன நடந்ததுன்னு பாருங்க. அடுத்தது 22. அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அதாவதுங்க கவனிங்க, 20 இருக்கு பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கொஞ்ச நாள் ஆனது, ஆண்டவர் அவளுக்கு குழந்தையை தந்தார். அவள் கேட்டது போலவே ஆண் பிள்ளையை தந்தார். அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்குது. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். நல்லது, கவனிங்க. இப்போ என்ன சொல்ல வருகிறேன், இப்போ இவளுடைய அன்னாளுடைய விருப்பம் நிறைவேறிச்சா இல்லையா என்கிறது தான் நம்முடைய கேள்வி. அவள் காரியத்தை விருப்பப்பட்டதை விரும்பி ஆண்டவரிடத்தில் போய் கேட்டால், அதை விண்ணப்பமாக வைத்தால், கேட்க வேண்டிய விதத்திலே முறையோடு கேட்டால், பேசினால், அதற்கு இடையில் சில சம்பவங்கள் நடந்தது, அதையும் அவர் சமாளித்து எந்த விதமான தவறும் செய்யாதபடிக்கு நிதானத்தை கடைபிடித்து காரியத்தை சாதித்து கொண்டாள் என்று நான் சொல்ல வருகிறேன். இப்போ என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர் என்று நான் சொன்னேன். இப்போ அன்னாளுடைய விருப்பத்தின்படியே ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். அவருடைய விருப்பம் நிறைவேறினது. இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக அவள் செய்ததை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். அவளுடைய நடக்கை, அவருடைய சுவாபங்கள், அவருடைய அணுகுமுறை. ஒரு காரியம் உங்களிடத்தில் நிறைவேறுன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அப்ரோச்சிங், அதாவது ஒரு அணுகுமுறையே சில பேருக்கு தெரியறது இல்லைங்க. சிலருக்கு காரியம் ஆகணுன்றது தான் குறிக்கோள் நோக்கமாக இருக்கிறாங்களே தவிர அந்த காரியம் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சிலருக்கு தெரியல. கேட்டால் எனக்கு அது தெரியல, அது தெரியலன்னுவாங்க. கேட்டால் என் பிரச்சனை, என் கஷ்டம், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ரோச்சிங், அதாவது அணுகுமுறை என்று ஒன்று இருக்கிறது. அணுகுமுறைன்னு என்ன, யார்கிட்ட போய் எதை எப்படி கேட்கணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சாதாரணமாக, சாதாரணமாக நீங்கள் எல்லாருமே கடன் வாங்குகிற ஆட்கள் தான் உட்காந்துருக்குற நிறைய பேர். அவ்வளோ சலைச்சவங்க கிடையாதுங்க. இந்த கடன் வாங்குறதுல பல விதங்கள் நிறைய இருக்குதுங்க. பேங்கில் கடன் வாங்குறாங்க, குழுவில் கடன் வாங்குறாங்க, எத்தனையோ கடன் எப்படியோ வாங்கிட்டு போட்டேன். நான் இப்போ அதை பற்றி பேச வரல. இந்த கடன் வாங்குகிற விஷயத்துக்கு நான் வருகிறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு நபரிடத்தில் போய் ஒரு கடன் கேட்குறீங்க, நல்லா கேளுங்க. இப்போ தனிப்பட்ட ஒரு நபரிடத்தில் பேங்கில் கேட்குறத பற்றியோ, குழு பணத்தை கடனை பற்றியோ, இது நிறைய கடன் கொடுக்குற நிறுவனங்கள்லாம் ஃபைனான்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ அதை பற்றி நான் பேச வரல. தனிநபர் கடன், தனிநபர்னால் என்ன, உங்கள் ஊர்லேயோ இல்லை வீட்லேயோ சபையிலையோ இல்லை பழகிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ இந்த நிறைய பேர்கிட்ட போய் கடன் வாங்குறீங்கள, அதை தான் நான் சொல்ல வரேன். இதை 100, 200 சில பேர் கடன் வாங்குகிற பழக்கம் இருக்குதுங்க.
இந்த கடன் வாங்குகிற விஷயத்தை பற்றி நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வருகிறேன். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கடன் கேட்கணுன்னா, கடனாக ஒன்று வாங்கணுன்னா எப்படி கேட்கணும், எப்படி கேட்பீங்க? நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறதுக்கு முந்தையே போய் அவங்க கேட்குறதுக்கே சில பேர் தயங்கி நிற்பாங்க. நல்ல பேர் ஒரு சிலரை சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து எப்படி கேட்கறதுன்ட்டு தயங்கிட்டு நிற்பாங்க. என்ன ஏதோ கேட்க வந்துடுற மாதிரி தெரியுது, என்ன சொல்லு இல்லை இது ஒரு சிலர் தான், எல்லோரும் இல்லை. சும்மா சொல்லு, என்ன சொல்லு, ஒன்றும் இல்லை, கஷ்டம், ஒரு இது அர்ஜெண்ட்டாக ஒரு 100 ரூபா தேவைப்படுது, அதான் உன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு இங்கே பாருங்க, இன்னும் கேட்கல, எப்படி கேட்குறதுன்னு. அட என்னப்பா இதெல்லாம் இருக்குது. இப்படி இது ஒரு அணுகுமுறைங்க, கிடைக்கல. இது ஒரு அணுகுமுறை. அதாவது கேட்குறதுக்கே தயங்கி நம்ம போய் எப்படி அவங்கள்ட்ட கேட்குறதுன்னு சொல்லி யோசித்து கேட்குற இது ஒரு அணுகுமுறை. இன்னொரு முறை இருக்கு. 100 பணம் இருந்தால் கூட இங்கே பாருங்க, 100 பணம் இருந்தால் கூட என்ன கொடுத்து வச்ச மாதிரி, கொடுக்கூடாதா, இங்கே பாருங்க, கொடுக்கூடாதா, நான் கேட்கக்கூடாதா, எனக்கு தரக்கூடாதா, என்ன குறைஞ்சிருவியா, என்னது எனக்கு அதுக்கு மேலே நடிக்க தெரிலிங்க. கவனிங்க, இப்போ எங்கே வந்தார் இவர், எதுக்கு வந்திருக்காரு இவர்? இப்போ அவன் என்ன நினைப்பான், கேட்கறது கடன், என்னது இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி, இனிமேல் கடைக்காரன்ட்ட கேட்குற மாதிரி. நீ என்னட்ட கடன் வாங்க வந்திருக்கிற, ஒரு பொறுமையாக ஒரு தனிவாக ஒரு நயமாக கேட்டால் யாராக இருந்தாலும் மனசு இறக்கி என்ன பண்ணுவாங்க, சரி போ அவன் கேட்குறான், இதை கஷ்டம் பண்ணணும், கொடுக்கறதுக்கு மனசு வரும், உண்டா இல்லைங்களா? அதை விட்டுட்டேன் என்ன கேட்டால் தான் கொடுப்பியா, கொடுக்கக்கூடாதா, என்ன ஏமாற்றிட்டு ஓடிடுவானே, என்ன அது இன்னும் கேட்கவே இல்லை, ஒன்றும் பதிலே சொல்லலை, அவன் இல்லைன்னு சொல்லி அப்படின்ட்டான். அதாவது இந்த கடன் வாங்கிறதுலையே ஒரு அதிகாரம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கடன் வாங்குற இதில் ஒரு வரட்டு கௌரவம் வேறு, இதில் ஒரு வரட்டு அதிகாரம் வேறு, இதில் ஒரு கௌரவம் வேறு. எப்படி உன்ட்ட வந்து 100 ரூபாய்க்கு வந்து என்ன கை சொரிஞ்சிட்டு நிற்பானா? இங்கே பாருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு வந்து கை சொரிஞ்சிட்டு நிற்பானா? இந்த 100 ரூபா வாங்கிறதுக்கு இப்படி நிற்கணும்னா வேறு, நீ அப்படிப்பட்ட ஆளாக இருந்தாக்க நீ இந்த 100 ரூபா கேட்கவே கூடாது. நீ அப்பேற்பட்டாலும் இருந்துக்க. எப்போ ஒருத்தவங்ககிட்ட போய் இல்லைன்னு சொல்லி ஒரு உதவியை கேட்கணும்னு நீ ஒரு தீர்மானிச்சிட்டியோ, முதல்ல உன் மனசில் ஒரு பணிவை கற்றுக்கணும். நான் எல்லாரையும் சொல்லலை, நான் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், இங்கே இல்லை, சபையில் இல்லை, வெளியில் சில ஆட்களை பார்ப்பா, எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியுங்க. சில நேரங்களில் சில காட்சிகள் இன்னும் என் கண்ணுகளை எனக்கு அது வந்து விளங்காத காரியமாக இருக்குது, எனக்கு புரியவே இல்லை, சம்பந்தமே இல்லைங்க. நான் ஒரு காட்சி நான் பார்த்ததை சொல்கிறேன், யார் என்னெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சம்பவம் சொல்கிறேன். இங்கே சபை விசுவாசி கிடையாது, வெளியில் என் கண்ணு முன்னால் நடந்ததுங்க. அவர் ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டரு, அவர் பெரிய பணக்காரர். அவர் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. கவனிங்க, இங்கே எனக்கு அவருக்கு தெரியாது, நான் சும்மா ஒரு நின்று என்ன ஒரு நீங்கள் சர்ச்சு ஃபாதரான்னு பேசிகிட்டு இருக்காரு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இங்கேருந்து ஒருத்தன் வந்தான், இங்கே பாருங்க, நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 200 பணம் கொடு, இங்கே பாருங்க ஒரு 200 பணம் கொடு அப்படின்னா, இவர் டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு, வாங்கிட்டு போயிட்டான். நான் சொன்னேன், என்னங்க எதுக்குங்க அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணுறது, கொடுக்கலாம் தாறு மூணு தண்ணியை போட்டு ஏதாவது எதுவும் பேசுவான் கொள்ளுவான், என்ன பண்ணுறது அப்படின்றாரு. இது ஒரு சம்பவம். என்ன சொல்ல வர நான் யோசித்தது என்னென்னா, வாங்கிறது ஓசி, நீ வாங்குறது பிச்சை வாங்குற மாதிரி வாங்குற. அது எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? ஏதாச்சும் காசு இருந்தால் கூட நான் போய் சாப்பிட்டு வரணும் அப்படிலாம் கேட்கலைங்க. பணம் இருந்தால் கூட இங்கே பாருங்க, ரொம்ப சர்வ திணட்டான். இப்படி ஆள்லாம் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் அது ஜீர்ணிக்க முடியல, எனக்கு அது புரியல என்ன காரியங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளையாக இருக்க நீங்கள் எங்கேயுமே, இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே யார் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த அணுகுமுறைக்கு நான் சொல்லிட்டு வரேன். ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு உதவியை தேடுறோம், ஒத்தாசையை தேடுறோம், அவங்களுடைய தயவு நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த அணுகுமுறைக்கு நான் வருகிறேன். இன்னும் சிலர் இப்படி நினைக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க, என்ன நீ காசை வாங்கிட்டு கையெழுத்து போடுற, உனக்கு என்ன மரியாதை அப்படின்வாங்க சில பேர். இது அப்படி வேறு இருக்குதுங்க. நீ லஞ்சம் வாங்குறாள், உனக்கு ஒரு மரியாதை வேறு கெட்டு கிடக்குதா, என்ன காசை காசை தூக்கி போட்டால் நீ கையெழுத்து போட போகிற இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, புரியுதா? எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம அவங்கள்ட்ட கைண்டாக அப்ரோச் பண்ணணும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இங்கே நான் பார்க்குறோம், எங்கே இந்த சம்பவத்தில் அணுகுமுறையை நான் சொல்ல வருகிறேன்.
அன்னாளுடைய அணுகுமுறை. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிற விதங்களிலே, ஜெபங்களிலே நீங்கள் கேட்கிற விதங்களிலே உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காடி போகிறேன் ஆண்டவர்கிட்டே. சில பேர் ஜெபம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்து அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போட்டோம் இப்படி சொல்லிட்டாக்கா அவர் ஓடி வந்து கொடுத்துருவாரா? அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் ஜெபிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும், தாழ்மையாக இருக்கணும், ஒரு பயத்தோடு கத்துட்டு நம்ம வேண்டிக் கொள்ளணுமே தவிர அவர்கிட்ட நம்ம அதிகாரத்தோடு நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னு நான் சொல்ல வரல. அதுபோல் ஒரு பாவனையோ சுவாபங்களோ உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து விடக்கூடாது. நீங்கள் அப்படி வேணும்னு செய்கிறது கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நிர்பந்தங்கள், ஒருவேளை கோபத்தில், வேகத்தில், ஆத்திரத்தில் சிலர் அப்படி சொல்லியிருக்கிறதே நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர் கோபத்தில் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க கத்தரி இனிமேல் கொடுத்தா கூட காட்டி போடுங்க, ரொம்ப மனசு விட்டு போச்சுங்க அப்படின்வாங்க. இப்படிலாம் பேசாதீங்க. ஏன் கஷ்டங்க? ஏன் உன் கஷ்டத்தை தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், உன் கஷ்டத்தை தான் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். நான் சொன்னேன், அண்ணாளுக்கு கஷ்டம் இருந்ததுயா, அவளை போய் எவ்வளோ அழகாக போய் ஜெபித்து காரியத்தை சாதித்து. ஏன் இன்னைக்கு உங்களுக்கு காரியம் நீங்கள் காரியத்தை நீங்கள் இன்னும் சாதிக்கலை? ஏன் நீங்கள் விரும்புகிற காரியம் சில பேருக்கு ஏன் நடக்கலை? நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்ட்டாங்க. உன் ஜெபத்தில் ஏதோ குறைபாடு, ஓட்டை இருக்குது, உடசல் இருக்குது, அந்த ஓட்டையை பார்த்து அடைச்சிடுங்க. அண்ணாளை போல் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்கள் விருப்பம் நிறைவேறணுமா? நீங்கள் எதை குறித்து விருப்பத்தோடு இருக்கீங்க? அப்படி இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இங்கே அண்ணாள் என்ன செய்தார்? அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, அப்புறம் சாமுவேல் பேர் வச்சாச்சு, அப்புறம் 22க்கு வாங்க. அண்ணாள் கூட போகவில்லை. சரி. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் பாருங்க, அந்த பிள்ளையை எப்பொழுதும் அங்கேயே இருக்கும்படி நான் கொண்டுட்டு போய் ஆலயத்தில் விட போகிறேன்னு சொல்கிறான். அப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணுனா. பிள்ளை வந்துச்சுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பிள்ளை பிறந்தா ஐயோ எத்தனையோ என்ன சொல்கிறது, தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லலாம். அருமையாக இருந்து காலங்காலமாக காத்திருந்து என்னது தவம் இருந்து ஒரு பெற்ற பிள்ளைய எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், அந்த பிள்ளை மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்துருப்பா, எவ்வளோ ஆசையாக அதை வளர்த்துருப்பா. அந்த பிள்ளை என்ன ஆச்சு? இப்போ பால் மறக்கிறதுனா என்ன அங்கே வயசு இருக்கும்? நீங்கள் தான் சொல்லுங்களேன். அதிகபட்சம் 1 அல்லது 1.5 இல்லைங்களா? ஒரு வயசு 1.5 வயசு வரைக்கும், இல்லை இன்னும் 2 வச்சுங்க. சில பிள்ளைங்களை பால் குடிக்கிறது வச்சுங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். அந்த பால் மறக்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை வச்சுருந்து பால் ஊட்டினதும் அந்த குழந்தைய என்ன செய்யறேன்னு சொல்கிறாவ, நான் கொண்டுட்டு போய் விட போகிறேன்னு சொல்கிறா. கொண்டு போய் விட்டாளா? படிங்க. சொன்னா. அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு. அது வரைக்கும் இருன்னு சொல்கிறான். புருஷன் என்ன சொல்கிறான்? நான் ஒன்றும் தடுக்கலாமா, பிள்ளை பால் குடிச்சிட்டு இருக்குது, கொஞ்சம் பால் மறக்கிற வரைக்குமாவது இந்த பிள்ளை இருக்கட்டும். அவளுடைய ஆசை என்ன? பிள்ளை பிறந்ததுமே சந்தோஷத்தில் சொன்னதை நிறைவேற்றணும். எதை? நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன் ஆண்டவர்கிட்ட, அது என்ன செய்யணும்? நான் பிள்ளையை கொண்டு பிள்ளை விடுவோங்க. பிள்ளை விடுறது தப்பு இல்லைங்க. அவள் என்ன செய்கிற? அவசரப்படுறா. என்னது இவ்வளோ நாள் நம்மள்ட்ட அந்த பிள்ளை இருந்ததே ஒரு 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 விதமாக அவள் நினைக்கிறா. அதனால் இவன் என்ன செய்கிறா? நான் கொண்டு விட போகிறேன்றா. புருஷங்காரன் சொல்கிறான், என்னம்மா அது பிள்ளை பாவம் பால் குடிச்சிட்டு இருக்கு, பிள்ளையை கொண்டு விடுறேன்றிய, பால் மறந்ததுக்கு அப்புறம் விடலாம். என்ன ஒரு அவளுடைய பொருத்தனையில் அவள் வைத்திருந்த ஒரு கவனம், ஒரு தீவிரத்தை காட்டுது. இன்றைக்கி நிறைய பேர் எத்தனையோ காரியங்களை ஆண்டுட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கையை தூக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அதை சுத்தமாக மறந்துடுறது. அது என்னங்கிறதே கிடையாது. என்னங்க அப்படிலாம் சொன்னீங்களே, அது நான் இப்போ சொன்னேன் அந்த நேரம், நான் அதை கொடுக்குறேன் இதை செய்கிறேன் கர்த்தருக்கு அதை பண்ணுறேன். நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, செய்கிறது கிடையாது. இதெல்லாம் யார் வந்து கேட்குறது? யார் கேட்க போகிறாங்க? யார் கேட்க போகிறான்ற தான் இருக்கிறாங்க. நானும் வந்து கேட்க போகிறேன். இது என் காரியம் இல்லை. இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என் கடமை. இவள் பொருத்தனையை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். பார்த்து என்ன நடந்தது? அப்புறம் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது.
அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிள்ளை எப்படி இருந்ததுன்னு போட்டிருக்கு, பாவங்க குழந்தையா தான் இருந்துச்சான். அந்த குழந்தைய தான் கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் விட்டாலாம். யார்கிட்ட? ஏலிகிட்ட. ஏலி யார்? ஆசாரியன், ஊழியக்காரன்ட்ட. ஏங்க அவன் என்னங்க பண்ணுவான் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு? இப்போ தான் பால் மறந்த பிள்ளை. ஐயோ ஏன்னா குடும்பம் இல்லை இது. என்ன தான் பொருத்தனை பண்ணியிருந்தா என்ன? ஏன் இன்னும் ஒரு ஆசை தீர இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கிறது, அவன் கொஞ்சம் நேரம் ஸ்கூலில் சேர்த்து படிக்கிறதுன்னு வச்சுக்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நான் தரேன் இப்படிலாம் சில பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவளை அந்த காரியத்தில் அவள் கவனமாக இருந்ததை நாம் பார்க்குறோம். என்ன போட்டிருக்கு? 28வது வசனம் பாருங்கள். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். என்னங்க இது? என்னதான் பொருத்தனையாக இருந்தாலும் இந்த மாதிரி கொண்டு போய் பிள்ளையை விட்டு விட்டுருந்தாங்க. என்னங்க இது? அந்த பிள்ளைக்கு அம்மா ஞாபகம் இருக்குமா இல்லை? அது சின்ன பிள்ளை. இப்படி யோசித்து பாருங்க. முதல்ல தாய்க்கு ஒரு பாசம் இருக்கும். யாராக இருந்தாலும் பிள்ளையை பிரிஞ்சு இருக்க முடியாது. அது சின்ன பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டா. இந்த பிள்ளை எப்படி தான் இருந்ததோ, எப்படி தான் தூங்குச்சோ, ராத்திரியில் அம்மா அம்மான்னு கத்திருக்குமோ தெரியல எனக்கு. வளர்ந்த பிள்ளைங்களே இப்போ தாயை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களே, ஒரு சின்ன பிள்ளை எப்படி இருந்ததுன்னு எனக்கு இது புரியலை. என்ன காரியம் எனக்கு தெரியல. அதை பற்றி இங்கே எழுதலை. எத்தனை நாள் அழுதுதோ அம்மாவை நினச்சி, ராத்திரியெல்லாம் அம்மாவை நினச்சி அழுதுருக்குமோ, தூங்காமல் இருந்திருக்குமோ, இவங்க ஐயோ அந்த பிள்ளையை விட்டுட்டு நினச்சாங்களோ, அதை பற்றி இங்கே எழுதலை. நான் இதை யோசிக்கிறேன். எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்கள் இதில். இதுலேருந்து என்ன நான் சொல்ல வருகிறேன்ன்றது புரிஞ்சுங்க. இப்போ ஏன் இவளை இப்படி செய்யணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். என்னங்க இப்போ இவளை யாருங்க கொண்டுட்டு போய் அவளை அவசரப்பட்டு இந்த பிள்ளையை கொண்டு விட சொன்னால்? வேண்டிட்டா என்னங்க இருக்குது? கொஞ்சம் பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் விட்டுட்டு தான் வருது. இல்லை ஆசை தீர ஆசைக்கு இந்த பிள்ளையை கொஞ்சம் நாள் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு அப்படி இப்படிலாம் வச்சு கொஞ்சம் விட்டுருக்கக்கூடாது. என்னங்க இந்த அண்ணாள் இப்படிலாம் பண்ணும்போது ஓவராக பண்ணுற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னா, அப்படி அல்ல. அவள் கர்த்தருக்கு சொன்னதை செய்வதில் துரிதமாக இருக்கிறாள். தாமதமாக இராமல், அலட்சியப்படுத்தாமல், அசதியாக இராமல் அதை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறாள். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்தவள். கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நம்ம பாட்டு இப்படி வச்சுருந்தா, நம்ம வீட்டில் இந்த பிள்ளையை வச்சுருந்தா, நம்ம அப்படி சொல்லி தானே வேண்டிக்கிட்டோம். அப்படி சொல்லி வேண்டி தானே இந்த பிள்ளை பிறந்தது. இன்றைக்கி பிள்ளையை பார்த்த உடனே பிள்ளை வளர்த்து மனசில் நம்ம பிள்ளையை வச்சு ஆசையாக வளர்த்துட்டு இருந்தாக்கா ஆண்டவர் என்ன நினைப்பார் என்று அவள் நினைத்து அந்த பிள்ளையை கொண்டு போய் அவள் விடுறா. உண்மையாகவே அங்கே ஒரு பெரிய பாச போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சரியா என்று நீங்கள் கேட்க தோணும். ஏங்க இந்த மாதிரி காரியத்தை வேண்டிக்கிட்டாவ, வேறு ஏதாவது வேலை செஞ்சு வைக்கிறேன், என்னது அம்பு செஞ்சு வைக்கிறேன், ஈட்டி செஞ்சு வைக்கிறேன், நான் உலகத்தில் சொல்கிறேங்க, வேண்டிக்கிறாங்கல்ல சில பேர், அதை செஞ்சு வைக்கிறேன், இதை செஞ்சு வைக்கிறேன், நான் கடை வெட்டுறேன், அடை வெட்டுறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேண்டிட்டு போயிருந்துருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு காரியத்தை போய் வேண்டிக்கிட்டு ஐயோ என்று நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஆதி காலங்களில் எல்லாம் கவனிங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும்னா நான் கர்த்தருடையலை சொல்கிறேன். அந்த காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தரை நான் வணங்குகிற அத்தனை பேரும் சொல்கிறேன், குழந்தை பிறந்தது என்று சொன்னால் முதலாவது குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விடுவார்கள். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம். இன்றைக்கும் இப்பொழுதும் இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் இங்கே இந்துவாக இருந்து கிறிஸ்தவர்களாக வந்திருக்கீங்க. ஒரு சில ஆர்சி கிறிஸ்தவர்களை தவிர மற்றபடி இங்கே கிறிஸ்தவம் யாருமே கிடையாது. எல்லாம் இந்துவாக இருந்தால் வந்துருங்க. அதனால் உங்களுக்கு இந்த பழக்க வழக்கம் பாரம்பரியம் ஒன்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும், நான் என்ன அர்த்தம், இந்த பக்கம் நான் தெற்க சொல்கிறேன், இன்றைக்கும் அவங்க வீட்டில் குடும்பத்தில் பிள்ளை ஒன்று பிறந்துச்சுன்னா பிள்ளையை ஊழியத்துக்குன்னு கொடுத்துருவாங்க. ஆமாம், இன்றைக்கும் நான் இப்போதும் அது எத்தனை பிள்ளை போனால் எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி பிள்ளை தலைப்பிள்ளை என்ன செய்வாங்க, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துருவாங்க. இன்றைக்கும் இருக்குதுங்க இந்த பழக்கம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தான் இது தெரியல. வேதத்தை படிக்கணும், வேதத்தை படித்தா தானே புரியும். அது என்ன என்று சொன்னால் அதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க என்று சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணுன்றது. அதனால் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி பிள்ளையை ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்றாங்க. இதை தாங்க காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. அதை தான் அந்த அண்ணாள் செய்கிறான். அதை மனசில் வச்சு தான் அவர் வேண்டிக்கிட்டான். அதை மனசில் வச்சு தான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு குழந்தைன்னு கொடுத்தீங்கன்னா பிள்ளையை என்ன செய்வேன், கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
இப்படி கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்தார்? 21வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 3 பையனையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். 2 பெண் பிள்ளைகளையும் பெற்றாள். 5 பிள்ளையாச்சு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆலயத்திலே தான் வளர்ந்தான். பிறந்ததுலேருந்து ஆலயத்தில் தான் இருக்கிறான். பாருங்க, ஒன்று கொடுத்தா என்னாச்சு? ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். 3 பையன் 2 பொண்ணு. அதுக்கப்புறம் பிள்ளையே இல்லாதவளுக்கு. இதான் ரகசியம். கொடுத்து பெற்றுக்கொண்டார். இது கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்து செய்ததாக நான் நினைக்கவில்லை. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்ததே பெரிய விஷயங்க. எனக்கு இன்னும் என்னை யாரும் என்னன்னு சொல்ல முடியாது. இன்னும் என்னை யாரும் என்ன மல்லடின்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குயா, போதும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் ஒரு பிள்ளையை கொடுத்துறதுனால இந்தம்மா பிள்ளை இல்லைன்ற ஏக்கம் உனக்கு இருக்க வேணாம்னு சொல்லி 5 பிள்ளைகளை கொடுக்குறார். அங்கே பார்க்குறோம். சரி, இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? இந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கே விட்டாங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க, அது பால் குடிக்கிற பிள்ளை. இப்போ அந்த ஏலி என்ன பண்ணியிருப்பாரு? இங்கே பால் மறந்தாலும் அது சின்ன வயசில் பிள்ளைங்க அதிகமாக பால் குடிச்சு தான் நம்ம வளர்க்குறோம். என்ன செய்வாங்க? அப்புறம் குட்டி பால் கொடுக்குறோம். நான் இப்படி யோசித்து பார்க்குறேன். ஏலி என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி என்ன பண்ணியிருப்பார்? என்னுடைய கற்பனையில் சொல்கிறேன் நான். என்ன பண்ணியிருப்பார்? தினைக்கும் ஒரு பாட்டில்லையே போட்டு ரப்பரை போட்டு இந்த பிள்ளைக்கு கொடுத்துருப்பாரோ என்னமோ தெரியலிங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருப்பார்? நீங்கள் எல்லாம் பிள்ளை எப்படி வளர்க்குறீங்க? எடுத்த உடனே பிள்ளை அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்ருமா சொல்லுங்கள்? அதுக்கு நல்ல அலியை வேக வச்சு என்ன பண்ணணும்? நல்ல குழைய இந்த பயிரெல்லாம் வச்சு இன்னும் போட்டு பிசைஞ்சு மிக்சியில் போட்டு அடித்து பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி தான் நம்ம பிள்ளையை வளர்க்குறோம். சாப்பிட்ற பிள்ளையை தான் சொல்கிறேன் நான். அப்போ இந்த மாதிரிலாம் இது செஞ்சுருக்க வேண்டியதை தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி தான் அந்த பிள்ளை வளர்ந்ததும் எனக்குன்னு தெரியல. எதுக்கு இந்த பிள்ளையை கொண்டு இப்பயே கொண்டு விட்டாலும்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்ததா பார்க்க. சரி, இந்த பிள்ளை போய் அங்கே என்னங்க செய்யும்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையும் ஆசாரியனாகி ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். என்னது பணிவிடை செய்து? இந்த பிள்ளை என்ன செஞ்சதுன்னு போட்டிருக்கு இங்க. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆமாம், அப்புறம் பிள்ளை என்ன செய்யும்? ஓடும் சொல்கிறாங்களே, ஓடும் பிள்ளையோட அதான் ஓடு, இங்கே ஓடியா, இதை எடுத்துட்டு வா, இதை கொண்டு போய். நம்மளாம் பிள்ளை அப்படி தானே வேலை வாங்குகிறோம். இந்த பணிவிடைன்னா என்னன்னா, இது போல் சின்ன சின்ன வேலைகளை அந்த ஆலயத்தில் அவன் செய்து கொண்டு இருந்ததாக நாம் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், 18வது வசனத்தையும் பாருங்கள். 18 பாருங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இன்றைக்கு ஆலயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. உங்கள் ஒரு சிலர் பிள்ளைகளோடு இங்கே ஆலயத்துக்கு வரீங்க. சில பேர் பிள்ளைகளோடு வராங்க, ஒரு சில பேர் பிள்ளைகளை வீட்டில் பத்திரமா விட்டுட்டு வராங்க. முதல்ல உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துங்க, ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. சில பேருக்கு அதில் அருமை புரிய மாட்டேது. முதல்ல பிள்ளைகளை நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வரணும். நம்பர் 1 என்ன செய்யணும்? இங்கே ஆலயத்தில் இங்கே என்ன பார்க்குறோம்? இந்த பிள்ளைகள் என்ன செய்தா பார்க்குறோம்? சாமுவேல் என்ன செய்ததா போட்டிருக்குது ஆலயத்தில்? பணிவிடை செய்தான். என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஆலயம் எந்த ஆலயமாக இருக்கட்டுங்க, உங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் பணிவிடை செய்ய பயிற்றுவீங்க, ஊக்குவீங்க, உற்சாகப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, அனுமதி கொடுங்க. நான் எல்லாரையும் சொல்லக்கூடாது இல்லையா? சில நேரங்களிலே நான் யாரையும் எந்த பிள்ளையும் சொல்கிறதில்ல. நிறைய பிள்ளைங்க வராங்க, எந்த பிள்ளைங்கிட்ட எனக்கு அப்படி சொல்கிறதுக்கு தப்பு இல்லை. சொன்னால் எனக்கு அப்படி தோன்றது இல்லை. ஏன் தோன்றது இல்லை அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு பிள்ளைங்கள் தானாக ஒரு காரியத்தை செய்யணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். எந்த பிள்ளையாக இருந்தாலும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களை தான் நான் செய்யவும் சொல்லுவேன். அப்படி தான் வளரணும், அதுதான் நல்லதும் கூட. நம்ம பார்த்து ஒரு பிள்ளையை அதை செய்யுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், அங்கே சொல்லக்கூடாதா? என்ன சொல்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. செய்வானா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்றது எனக்கு 2வது தெரியணும். ஒரு சிலர் ஏன்னா நம்ம பிள்ளைய வேலை வாங்குறாரு அவர், அப்படிங்க யாரும் இல்லை. கவனிங்க, அப்படி யாரும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்ல வரல.
அப்படி நினச்சிட்டா, நான் நினச்சது என்னடா நம்ம பிள்ளை ஒரு வேலை வாங்குறாரு அப்படின்னு நினச்சிட்டா, சரி சின்ன பிள்ளையாக இருக்கிறான். இது தாங்க என்னுடைய மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் உங்கள் பிள்ளைகள், இந்த வசனத்தின்படி நான் சொல்கிறேன், எந்த வேலையும் அதுக்குன்னு பெருசாக பெரிய மூட்டையும் அதையும் இதையும் தூக்கிறது கிடையாதுங்க. சின்ன சின்ன வேலைகள். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், நான் ஒரு சபையில் இருந்தேன். நான் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், நான் ஒரு சபையில் இருந்தேன். அந்த சபையில் ஒரு பையன், நம்ம சபையில் இருக்கிற மாதிரி சின்ன பையன், எனக்கு இன்னும் அந்த ஞாபகம், இதை பற்றி உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த நினைவுக்கு வருதுங்க. அந்த பையன் என்ன செய்வான்னா, என்ன ஒரு 10, நான் பார்த்த காலத்தில் சொல்ல ஒரு 10 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கரெக்டாக இந்த தண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க, இது போல் பாஸ்டருக்கு கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்து வைப்பது, எடுக்கிறதும் போகிறதும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் தூக்கிட்டு வரலைங்க. இதை வந்து சின்சியராக இன்னும் அது அவனோட வேலையாகவே செய்வான் அவன். இதை நான் பார்த்துருக்குறேன். இது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது என்னுடைய நினைவுக்கு வந்தது நான் சொல்கிறேன். இன்றைக்கு அவன் படித்து வளர்ந்து ஒரு பெரிய வேலையில் போய் இப்போ அவன் லண்டனில் இருக்கிறான். ஒரு சாட்சிக்கு சொல்கிறேன், அதாவது கர்த்தர் அவங்களை உயர்த்துகிறார் என்று நான் சொல்ல வரேன். இதெல்லாம் சில பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இங்கே எதுவும் வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா, ஆலயத்தில் எதையாவது செய்யணுமே நினைக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் வாஞ்சியாக வேலை செய்கிறதையும் நான் பார்க்குறேன். இப்போ அதுக்கு வேலைகள் இங்கே குறைஞ்சி போச்சு. அதுக்கு வந்து இங்கே இந்த பாய் போட்டதை எல்லாம் அந்த பாயை சுட்டுவாங்க போய். அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தில் செய்கிறதுங்க. ஆலயத்தில் இந்த மாதிரி செய்யணும் போகணுன்ற வேலைகள்லாம் ஒரு நல்ல காரியம் என்பதனால செய்கிறாங்க. இப்போ என்ன செய்யுது சில பேருக்கு தெரியல. நான் சொல்கிறேன், செய்யணுன்ற முதல்ல எண்ணம் இருந்தால் போதும். நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். செய்யணுன்ற முதல்ல எண்ணம் இருந்தால் பார்த்து பார்த்து செய்யணுமே தவிர என்ன செய்யலாம்னு உட்காந்தா, நம்மளா இருக்கிற வேலையை பார்த்து செய்யணும். சொல்கிறதையும் செய்யணும், சொல்லாதையும் செய்யணும். அதான் ஊழியம். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நான் சொல்கிறேன், எந்த வேலை செய்தாலும் தடுக்காதீங்க. ஆலயத்தில் உங்கள் பிள்ளை ஒரு வேலை செய்யுதுன்னு வச்சிங்களேன், அதை தடுக்காதீங்க. சிலர் எல்லாரையும் நான் சொல்லலை. அவன் உடனே இங்கே வாடா, ஐயோ பிள்ளை வேலை உடம்பு இங்கே வா, நம்ம கிளம்பு, வா போவோம், நான் போவோம். என்னது நம்ம பிள்ளை வேலை வாங்குறாங்க. என்னென்னா, நான் உங்களை தப்பாக நினைக்கல, நீங்கள் அதை தப்பாக நினைக்கிறீங்க. அதாவது இங்கே செய்கிறது ஒரு புண்ணியம், ஒரு பாக்கியன்னு தெரியாததுனால என்னோட இந்த பிள்ளை போய் இனிமேல் வேலை செஞ்சுட்டு கிடக்குறான்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்குது. இந்த பிள்ளையாண்டா இந்த எதுக்கு இந்த வயசில் அங்கே கொண்டு விடணும், அங்கே என்ன அவன் செஞ்சுருப்பான், அவனால் என்ன செய்ய முடியும், அவனுக்கு என்ன வேலை செய்ய தெரியும், நீங்கள் தான் சொல்லுங்களேன். இங்கே இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 21வது வசனத்தை பாருங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். இல்லையா, இல்லை 19 பாருங்க. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம், பாருங்க, ஆலயத்துக்கு வருஷம் வருஷம் வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அடாடாடா, படிக்கும்போதே எனக்கு ஒரு பாச உணர்வை நான் பார்க்குறேன். பாவம் இந்த சின்ன பிள்ளைங்க. இந்த அம்மா என்ன செய்வான், அப்போ சின்ன சட்டை தைக்கிற போது அவன் சின்ன பிள்ளையாக தானே இருந்திருக்கிறான்றதுக்கு சொல்ல வராங்க. பாவம் இந்த சின்ன பிள்ளை வரும்போதெல்லாம் சட்டை தைச்சாந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போமா அந்த அம்மா. எனக்கு என்னமோ அவள் வருத்தத்தோட துக்கத்தோடு இருந்திருப்பாள் என்று நான் நினைக்கல. அதை ஒரு பாக்கியமாக, அதை ஒரு மகிழ்ச்சியாக, அதை சந்தோஷமாக அவள் செய்திருக்கிறாள். அதற்கு பிற்பாடு தான் அவளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த சட்டை தைத்து கொண்டு வந்தால் கொடுத்தாள் என்று எழுதியிருக்குது இல்லையா, அதுக்கு அப்புறம் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு தான் அண்ணாளுக்கு ஆண்டவர் என்னது 3 மகனையும் 2 பிள்ளையும் கொடுத்ததாக அங்கே எழுதியிருக்குது. இப்படிலாம் அவர் இந்த பிள்ளையை பிரிந்து பிள்ளையை விட்டு எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்னு சொன்னால் இது போன்ற செயல்பாடுகள், இது போன்ற கிரியைகள், இது போன்ற செயல்களை செய்ய பழகுங்கள், பழக்குவீங்கள்னு சொல்கிறோம். பழக்கப்படுத்துங்க. பிள்ளைகள் செய்வதை அற்பமாக எண்ணாதீங்க. பிள்ளைகள் செய்வதை பாராட்டுங்க. பிள்ளைகளை செய்ய உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகளை எப்படி செய்யணும் என்று சொல்லுங்க. ஆலயத்தில் நான் சில நேரங்களில் சில பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நானும் ஒரு சிலரை அவங்களுடைய உற்சாகத்தை பார்த்து அதை அவங்க பயன்படுத்திக்கணும். அந்த பெற்றோரும் அதை பயன்படுத்திக்கணும். அவங்க பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை பாருங்க, ஒரு நாள் விடுறதுக்கு சிலர் யோசிக்கிறாங்கங்க. இந்த அண்ணாள் என்ன செய்தா, அந்த பிள்ளைய அண்ணாள் கோயிலே விட்டுவிட்டாங்க.
உங்களை யாராவது அப்படியே விட சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை வராங்க ஆராதனைக்கு, ஆனால் ஒரு சனிக்கிழமையில் வந்து முன்னாடியே வந்து ஆலயத்தில் வந்து ஆராதனைக்கு உள்ள காரியங்களை கேட்கணும், போகணும், இந்த ஆலயத்தில் வேலையெல்லாம் செய்கிறதுக்கே சில பேர் வந்து யோசிக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் யோசிப்பாங்க. வந்துடுறேன், என்னடா பண்ணுறேன், என்னங்க நடந்துருச்சு, இங்கே என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ நம்ம பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கிறதை விரும்பலைன்றது நான் சொல்ல வருகிறேன். சின்ன பிள்ளைகளை பற்றி நான் பேசிட்டு வரேன், வாலிப பிள்ளைகளை நான் சொல்ல. பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அதுக்காக நான் பிள்ளைகளை கொண்டாந்து இங்கே ஹாஸ்டல் மாரி விடுங்க நான் சொல்ல வரல. நான் பார்க்குறேன்ல வார நாட்களில் ஆராதனை நேரங்களில், ஏன் ஆராதனை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்து இந்த பிள்ளைகள் அந்த உள்ள சின்ன சின்ன வேலைகளை ஏதாவது செய்துட்டு போகிறது வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டாங்க. உடனே வந்துடுறா, 2:30 பஸ் வந்துச்சுடா, 1:30 பஸ் வந்துச்சுடா, 3:30 பஸ் வந்து பஸ்ஸு அது நேரத்துக்கு வரதான் செய்யும். வந்து இருந்து பொறுமையாக அந்த பிள்ளை இருந்துட்டு ஏதாவது சரி 4 வேலையை செஞ்சுட்டு வரட்டுமேன்ற அந்த சிந்தை இல்லையா, முடித்த உடனே கிளம்ப வேண்டியது. என்னென்ன எனக்கு புரியலையே. இதெல்லாம் வந்து பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டிய விதத்தை பற்றி பேசணும், அது நிறைய செய்திருக்க. தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்படிலாம் அந்த பிள்ளையை வளர்த்தா, இப்படிலாம் கொடுத்தா, இப்படிலாம் இருந்தால் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை தான் நான் பேசி கொண்டு வந்தேன். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்குற விஷயங்களையும் சரி, பயன்படுத்துகிற விஷயங்களையும் சரி, ஆலயத்தில் பணிபடை செய்கிறது பெரிய பாக்கியம். ஆலயத்தில் சின்ன சின்ன வேலைகள் தான் பணிவிடைன்னா என்ன, சின்ன சின்ன வேலைகள் செய்வது தான் பணிவிடை. இதெல்லாம் ஒரு பெரிய எல்லாருக்கும் இது கிடைக்காதுங்க. சொல்கிறேன், இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். அது சில பேருக்கு தெரியல. அது வந்து பாக்கியமாக நினச்சி செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் செய்வேன், நீ தான் செய்வேன்னு இன்றைக்கு வேலையை கண்டு ஒதுங்கி வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் விரும்புறதில்லை. நான் பல தடவை சொல்லிருக்கிறேன், தானாக செய்கிறது பேருக்கு தான் ஊழியம். தானாக செய்கிறது பேர் தான் ஊழியம். சிறு பிள்ளைகள் மட்டுமல்லங்க, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யும்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதுங்க. ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னாகமும் 16ஆம் அதிகாரம், என்னாகமும் 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? பக்கம் 191. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள். சொல்றதை கேளுங்க, படிக்கிறதை கேளுங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், வாசஸ்தலத்தின் நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? போதும். அப்ப இது ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்களா? அட்டமா நினைக்கிறீங்களா? வசனத்தை பார்க்க தெரியலையா? என்ன ஏன் பார்க்குற? வசனத்தை பாரு, என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும். இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதனைன்னா எவ்வளோ வேலைகள் இருக்குன்றது செய்கிறவங்களுக்கு தெரியும். லேட்டாக அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாம் கரெக்டாக இருந்து ரொம்ப உட்காந்துக்கிறீங்க. ஒரு ஆராதனைக்கு ஒரு ஆலயத்தை ஆயத்தம் பண்ணணுன்னா எவ்வளோ வேலைகள்ன்றது வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும். தேவன் என்ன செய்தாராம்? அங்கே என்ன பண்ற? தேவன் உங்களை பிரித்தெடுத்ததும் என்று சொல்றது. அதை நீங்க அற்பமா என்றீங்களான்னு கேட்குது. அப்ப இதை வந்து கேவலமா நினைக்கிறீங்களா? தம்பி கவனி, அதை நீங்கள் தவறாக நினைக்கிறீங்களா? மட்டமாக நினைக்கிறீங்களா? அற்பமாக நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆலயத்தில் வந்து கூட்டுறதும் பெருக்கிறதும் துடைக்கிறதும் எடுக்கிறதும் பிடிக்கிறதும்
என்னது சமைக்கிறதும், அது அப்புறம் பரிமாறுறதும், அதை கழுவுறதும், இது எடுக்கிறதும், இதெல்லாம் ரொம்ப அற்பமாக நினைக்கிறீங்களா? சிலர் எல்லாரையும் நான் சொல்லலை, இது நல்லா உற்சாகமாக செய்யக்கூடிய அநேகர் இங்கே இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை முதல்ல நீங்கள் ஒரு பாக்கியம் நீங்கள் கருதி தொடர்ந்து உற்சாகமாக செய்யுங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை உங்களை அப்படி செய்கிற உங்களை யாராவது அற்பமாக பார்த்தாலோ அல்லது அற்பமாக பேசினாலோ நினைத்தாலோ சொல்கிறாங்களே, அதை நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த வசனத்தை பாருங்கள். ஓ, இது அற்பமாக நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பெரிய பாக்கியங்க. அவங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. சொல்கிறாங்களே, கொடுத்து வச்சோம், அந்த ஒரு கொடுப்பனை இல்லை. இது போல் ஆலயத்தில் செய்வதற்கு வேண்டிய சந்தர்ப்ப வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது. எனவே கிடைத்திருக்கிற நீங்கள் அதை உற்சாகமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் வசனத்தோடு நான் பேசுகிறேன். இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த அண்ணாள் என்ன செய்தா? இதெல்லாம் மனசில் வச்சு தான் என் பிள்ளை என்ன செய்தணும், சின்ன வயசுலேயே போய் அங்கேயே கிடக்கட்டும், அங்கேயே வளரட்டும். என்ன ஒரு பெரிய ஒரு தியாகம் பார்த்தீங்களா? வளர்ந்ததுக்கப்புறம் விட்டுருக்கலாம். பிள்ளை அங்கேயே வளர்ந்து என்ன பண்ணும்? அவன் தான் தீர்க்கதரிசி ஆயினான் இல்லையா? அப்போ உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, எப்படி நடத்துகிறீங்க, என்ன செய்கிறீங்க, ஆலயத்தினுடைய வேலைகளில் ஈடுபடுத்துவதற்கு ஆர்வம் காட்டுறீங்களா? முடிந்த உடனே ஆராதனை முடிஞ்சு ஆமேன் அப்படின்னு போட்ட உடனே உடகானத்தவங்களும் உடைய 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 ஏய் உடைய உடைய முடிஞ்ச உடனே ஓடுற ஆட்கள்லாம் இருக்குது. கார் எடுக்கிறேன் என்ன இது? காலில் வெந்நீரை ஊற்றிக்கிட்டு ஏங்க இருந்து இந்த ஆலயத்தில் அந்த அந்த சிந்தை வரணும். இருந்து எதையாவது செஞ்சுட்டு வருவோம். சாப்பிட்றாங்களே 4 பேருக்கு ஒரு தண்ணி அதை கொண்டு போய் கொடுப்போம். இதான் பணிவிடை. நம்ம வாரம் இங்கே சாப்பாடு நடக்குதுங்க. இதை சில பேர் செய்கிறாங்க, நான் யாரும் செய்யலைன்னு சொல்ல வரல. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக செய்வீங்கன்றது தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இது எல்லாருமே நீங்கள் செய்கிறீங்க, தெரியாமல் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ தெரிஞ்சிடுச்சு, இது சந்தோஷமாக நீங்கள் செய்யணும். ஓ, இப்படியா காரியம் என்று சொல்லி அப்படி செய்ய நீங்கள் முற்பட்டீங்க என்று சொன்னால் கர்த்தர் உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்படிதான். யார் செய்வா? கர்த்தருக்கு பயந்தவங்க தான் செய்வாங்க. இப்போ சொல்லப்பட்ட வார்த்தையை வசனத்தை கேட்டு அதுக்கு ஒரு பயம் உள்ளவங்க இதை செய்வாங்க. பயம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அவர் கிடக்கிற இவர் ஏதாவது நம்மகிட்ட வேலை வாங்குறதுக்காக கதை விட்டுட்டுருக்காரு. எங்கே புரட்டுறாரா வசனம், அப்பா அங்கே எடுத்து இங்கே எடுத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அப்படி யாரும் நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். உங்களை நான் அப்படி பார்த்தேன், எனக்கு அப்படி தெரியல. ஆனால் இது போல் எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். இந்த மாதிரி எண்ணங்களை பிசாசு உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு இடம் தந்துவிடக்கூடாது. நான் வசனத்தினோடு தான் பேசிட்டு வரேன். அப்படி இருந்தால் தான் அது சரி, அதுதான் ஒழுங்கு, அதுதான் சரி. நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும். எனவே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்கி கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அன்னால் கர்த்தருக்கு பயந்து இந்த காரியங்களை செய்ததை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கும் இந்த நாள் வரையும் உங்கள் மனசில் நீங்கள் எதெல்லாம் நினச்சி வேண்டிகிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்கள் விருப்பத்தை எல்லாம் செய்வார். நீங்கள் அன்னாலை போல உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் பேசுங்க. அண்ணாள் ஆலயத்தில் துக்கத்தோடு மனக்கிலேசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்ததாக பார்க்குறோம் அல்லவா? நீங்கள் உங்கள் மனசில் எத்தனை கஷ்டம் இருக்கும், எவ்வளோ மனசு பாரத்தோடு வந்திருப்பீங்க. உங்களை யாரெல்லாம் என்னென்னமோ பேசியிருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம், உங்களுடைய குடும்பத்தார்களோ, உங்களுடைய சொந்த பந்தங்களோ, உங்களுடைய உறவினர்களோ எத்தனை பேர் உங்களை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, ஏளனம் பண்ணியிருப்பாங்க. உங்களை மனசு புண்படும்படி சிலர் பேசியிருக்கலாம். உங்களிடத்தில் இல்லாததை குத்தி காட்டி பேசியிருக்கலாம். உங்களுடைய இயலாமையை கேவலப்படுத்தி சில பேரை பேசியிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை எதையோ குறித்து சிலர் எதோ பேசியிருக்கலாம். அவங்களுடைய பார்க்குற பார்வையை உங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கலாம். நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஆலயத்தில் தான் இருக்கீங்க. அன்னாளை போல இது உங்களுக்கான நேரம். நீங்கள் வாயை திறந்து ஜெபிங்க. அன்னாள் விசனத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, மனக்லேசத்தோடு நீண்ட நேரமாக
ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தாலாமே. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இப்போது இங்கே நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் இப்போது கேட்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன? சரீர சுகமா? சரீர சுகம் வேண்டுமா? சாபம் நீங்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். வியாதி நீங்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? நீண்ட நாட்களாகவே எதை குறித்து நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? ஓ, இந்த காரியம் எனக்கு இன்னும் நடக்கலையே, நிறைவேறலையே, கிடைக்கலையே, வரலையே, ஆண்டவர் எனக்கு தருவாரா, செய்ய மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா என்று கேள்வியோடு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது கேள், கர்த்தரிடத்தில் கேள், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஓ, நான் உனக்காக சொல்லலை, உன் குடும்பத்துக்காக, உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் பெற்றோருக்காக, உன் தாயாருக்காக, உன் தகப்பனுக்காக, நீ யாருக்காக நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீ யாருக்காகவும் யாரை நினைத்து வேண்டிக் கொண்டாலும் சரி, கர்த்தர் உன் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாளின் விருப்பத்தை நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கும் அதே தேவன், கர்த்தர் மாறாத தேவன், இன்றைக்கு உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவல்லவர் உண்மையுள்ள தேவனாக வந்திருக்கிறார், இங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. மனக்கிலேசத்தோடு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க வாயை விட்டு நீங்க கேளுங்க, நீங்க ஜெபிங்க. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க, இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க வாயை மூடிட்டு மௌனமா இருந்தா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஓ, உங்க விருப்பம் என்ன, உங்க தேவை என்ன, உங்க பிரச்சனை என்ன? ஓ, கர்த்தர்கிட்ட கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆமென். நீ வெறும் ஸ்தோத்திரம் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஓ, ரிபாலாதார சந்தரா, உங்களை ஜெபத்தை நீங்க இப்போது சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அன்னாலை போல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்ய போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. பொருத்தனை என்பது உங்கள் மன விருப்பத்தை பொறுத்தது. ஹல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய மகனையே, பிள்ளையே ஆண்டவருக்காக கொடுத்தார். நீங்கள் என்ன கொடுக்க போறீர்கள்? நீங்கள் எதை வேண்டுமானாலும் தரலாம். ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தை தரலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய உழைப்பை தரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய இருதயத்தை தரலாம். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்கு வேண்டாத பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவதாக சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் செய்து ஒரு பிரதிஷ்டை செய்யலாம். அல்லேலூயா. ஓ, இனி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த காரியத்தில் செய்யாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். அனுதினமும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே இவ்வளவு நேரத்தை நான் அதிகமாக ஆண்டவருக்காக செலவிடுவேன், இவ்வளவு ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம், 10 அதிகாரம், 5 அதிகாரங்கள் வேதத்தை நான் வாசிப்பேன் என்று கூட நீங்கள் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளலாம். என்ன வேண்டுமானாலும் நீங்க செய்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு பொருத்தனை செய்து நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளிக்க போகிறார். ரீபாலாதார சந்தராதி இராக்கரா. ஓ, ரீபாலாதார சந்த. கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்வதற்காக, கர்த்தருடைய பணிகளை செய்வதற்காக, ஓ ரீங்கராபாலாதி சந்தராதி இராக்கரபா, உங்களை அர்ப்பணித்து பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்க தீர்மானிங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துங்க. உங்க பிள்ளைகளை முதலாவது ஆலயத்துக்கு கொண்டு வர தீர்மானம் செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ரீபாலாதார சந்தராது இராக்கரபாலபரா லீபாலந்தர ரீசந்தி நீதிரா கரபரா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை, அந்த வசனத்தை கேட்டு அன்னாலை போல நான் என்னை தாழ்த்துக்கிறேன், அன்னாலை போல நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அன்னாலை போல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அன்னாலை போல நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இயேசு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. அப்படி கையை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களை, ஜெபங்களை கர்த்தர் கேட்டு உங்கள் கையை அவருடைய கையினாலே உங்கள் கையை நீட்டி உங்கள் கையை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் கர்த்தாவே, நீ கொடுத்தவுடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்னாருடைய ஜெபத்தை கேட்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரே நீர் நாமத்தை மகிமைப்படுத்தினது போல, ஓ இன்றைக்கு இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆங்காங்கே கர்த்தாவே தொலை தூரத்திலேயும் ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் உடைய வசனத்தை வார்த்தையை பார்க்கிற கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அவருடைய மனதினுடைய விருப்பங்களை கர்த்தர் நீ நிறைவேற்றுவீராக.
அன்னாலை போல மன கிளேசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வருத்தத்தை வேதனையும் கர்த்தர் நீக்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே ஆலயத்திலே வந்து அந்த காரியங்களை குறித்து மன கிளேசத்தோடு கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தருவீராக, பதில் செய்வீராக. அவர் என்ன தருவேன் செய்வர் என்று பொருத்தனை பண்ணி செய்கிறார்களை கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கேட்டு அங்கீகரித்து அதற்கு ஆண்டவர் பதில் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் எதை நினைத்து எதை குறித்து நம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவேளை இவருடைய கணவருக்காக ஜெபித்தால் கர்த்தர் அந்த காரியங்களை வாக்கியப்படுங்க. ஒருவேளை இவருடைய மனைவிக்காக அவள் ஜெபித்தால் கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு செய்வீராக. ஒருவேளை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அவருடைய பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன், ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓ, தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளையும் ரட்சிப்புகள் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை செய்வீராக. அவரவர்கள் வேண்டிக் கொள்கிற வேண்டுதலின்படியாகவே விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென்.